Yes, good evening. Good evening. Good evening, da. Good evening, ma'am. Good evening, sir. Voice audible? Yes, ma'am. Voice audible. Others? Prince, Sheila? audible. Ma'am, audible. Audible. Done. So, last time என்ன பார்த்தோம்? யாரை பார்த்து முடிச்சோம் நம்ம? அதுக்கு அந்த சாசரின் இது பார்த்தோம். சாசர் பார்த்தோம். அதுக்கப்புறம் யாரை பார்த்தோம்? அதுக்கப்புறம் அவங்க ஃபாலோவர்ஸ் யாரு? சாசரோட ஃபாலோவர்ஸ் Scottish Chaucerians. இன்னொருத்தங்க English Chaucerians. Yes, English Chaucerians and Scottish Chaucerians அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு செட் ஆஃப் Chaucerians பார்த்தோம். ஓகேவா? இங்கிலீஷ் Chauceriansல வந்து 3 மேஜர் ரைட்டர்ஸ் பார்த்தோம், 3 மைனர் ரைட்டர்ஸ் பார்த்தோம். எனக்கு 3 மேஜர் ரைட்டர்ஸ் மட்டும் யாருன்னு சொல்ல முடியுமா? அதுக்கு நான் அந்த சொல்லிட்டேன்ல. அந்த கேட்டுக்கா கேட் லீவ் கோவர்க்கா அவ்வளவுதான்டா. எஸ். கேட் லீவ் கோ அப்படின்னு சொல்லி பார்த்தோம். கோ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் Gover. John Gover. John Gover. Leave stands for Thomas Luckleave. Thomas Luckleave. Gate stands for John Lydgate. John Lydgate அப்படின்னு சொல்லி பார்த்தோம். பெசன்ட் ரிவால்ட் எந்த இயர்ல நடந்திருக்கும்? 1858. 1381. Yes, 1381ல ஓகேவா? இயர் மெமரைஸ் பண்ணிக்கோங்க. 1381ல வந்து பெசன்ட் ரிவால்ட் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். கிங் ஜேம்ஸ் பைபிள் வந்து எந்த இயர்ல அவர் கம்ப்ளீட் பண்ணிருப்பாரு? வாட் இஸ் தி இயர் ஆஃப் கிங் ஜேம்ஸ் பைபிள்? 1611. 1611ல வந்து கிங் ஜேம்ஸ் பைபிள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். கிங் ஜேம்ஸ் வந்து அவரோட கிங் கொயர் அப்படின்ற ஒர்க்ல என்னதை யூஸ் பண்ணிருப்பாரு? Chaucerian stanza. அதுல எத்தனை லைன்ஸ் தான் இருக்கும் Chaucerian stanzaல? 7 lines. 7 லைன்ஸ் Chaucerian stanza அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அது கிங் யூஸ் பண்ணதுனால அதோட பேரை என்னன்னு மாத்துறாங்க? ரைம் ராயல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். கேண்டமெரி டேல்ஸ்ல வந்து டெகாசிலிபிக் யூஸ் பண்ணாங்கன்னு பார்த்தோம். டெகாசிலிபிக் இஸ் ஆல்சோ கால்ட் பக்கத்துல பிராக்கெட் போட்டு ஒன்னு எழுதிருக்கேன். கரெக்ட். ஹீரோயிக் கப்லெட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகேவா? டெகாசிலிபிக் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஹீரோயிக் கப்லெட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகேவா? தி டெஸ்டமெண்ட் ஆஃப் கிரெசீட் அப்படின்னு யார் வர்க் எழுதிருப்பா? டெஸ்டமெண்ட் ஆஃப் கிரெசீட் ராபர்ட் ஹென்ரிசன். ராபர்ட் ஹென்ரிசன் வந்து எழுதிருப்பாங்க. அந்த டெஸ்டமெண்ட் ஆஃப் கிரெசீட யார் டிரான்ஸ்லேட் பண்ணிருப்பா? சீமஸ் ஹெனி. சீமஸ் ஹெனி எந்த இயர்ல நோபல் பிரைஸ் வாங்கியிருப்பாங்க? 1995. 95ல வந்து வாங்கியிருப்பாங்க. கவின் டக்ளஸ் வந்து எது கீழ வருவார்? இங்கிலீஷா ஸ்காட்டிஷா? ஸ்காட்டிஷ் சாசேரியன் கீழ யார் வருவா அப்படின்னா கவின் டக்ளஸ் அப்படின்றது வருவா. டக்ளஸ்னாலே நான் என்ன ஞாபகம் வச்சுக்க சொன்னேன்? திருடன் ஞாபகம் வச்சுக்க சொன்னேன். அப்ப அவரோட ஃபர்ஸ்ட் ஒர்க் என்ன வரும்? போலீஸ் ஆஃப் ஹானர். எஸ், தி பேலஸ் ஆஃப் ஹானர் அப்படின்றது அவரோட ஃபர்ஸ்ட் ஒர்க். அவங்க கிட்ட என்ன பண்றாங்க? அவங்க வந்து கம்ப்ளைண்ட். the complaint of Scots அப்படின்னு பார்த்தோம். தேர்ட் ஒர்க் என்ன வரும்? யார் கம்ப்ளைண்ட் பண்ணா? கிங் ஹார்ட். ஓகேவா? அவர் யாரோட ஒர்க்ஸை டிரான்ஸ்லேட் பண்ணிருப்பாரு ஃபர்ஸ்ட் ஃபுல் வேர்ஸா? வர்ஜில். வர்ஜில்னு பார்த்தோம். வர்ஜிலோட 3 ஒர்க் ஷார்ட் ஃபார்மா நான் படிக்கிறதுக்கு ஒன்னு சொல்லி கொடுத்தலாம். வாட் இஸ் a word? ஏஜ். A stands for Aeneid. G stands for Georgics. E stands for Eclogues. ன்னு பார்த்தோம். ஜேன் ஆஸ்டன் எந்த இயர்ல born ஆயிருப்பாங்க? 1775. 1775ல ஜேன் ஆஸ்டன் born ஆயிருப்பாங்கன்னு பார்த்தோம். ஜேன் ஆஸ்டன் சின்ன பொண்ணா இருக்கும்போது என்ன ஒர்க் எழுதிருப்பாங்க அவங்களோட 15 இயர்ஸ்ல? Love and friendship. லவ் அண்ட் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகேவா? அவங்களோட ஷார்ட் ஃபார்ம் என்னது அவங்களோட ஒர்க்ஸ் படிக்கிறதுக்கு? SP men. SP men. S stands for Sense and Sensibility. P stands for Pride and Pride and Prejudice. M stands for Mansfield Park. Mansfield Park. M stands for Mansfield Park. E stands for Emma. N stands for Northanger Abbey. and last work வந்து Persuasion. Northanger Abbeyயும் Persuasionம் ஒரே இயர்ல பப்ளிஷ் ஆயிருக்கும். வாட் இஸ் தி இயர்? 1818. 1818. அதே 1818ல மேரி ஷெல்லியோட எந்த ஒர்க் பப்ளிஷ் ஆயிருக்கும்? Vindication.
விண்டிகேஷன்ஸ் ஆஃப் நான் மேரி ஷெல்லியோடது கேக்குறேன்டா. Frankenstein. கரெக்ட். பிராங்கன்ஸ்டீன். மேரி ஷெல்லியோட எந்த ஒர்க் பப்ளிஷ் ஆயிருக்கும் அப்படின்னா பிராங்கன்ஸ்டீன். பிராங்கன்ஸ்டீனோட சப்டைட்டில் என்ன? மாடர்ன் ப்ரொமீத்தியஸ். எஸ் மாடர்ன் ப்ரோமீத்தியஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தாமு சார் சொன்ன விண்டிகேஷன்ஸ் ஆஃப் ரைட்ஸ் ஆஃப் விமன் மென் இதெல்லாம் யாரோடது? உல்ஸ்டோன் கிராஃப்ட். எஸ் உல்ஸ்டோன் கிராஃப்ட். நம்ம நெட் கொஸ்டின் பேப்பர் டீல் பண்ணும்போது உல்ஸ்டோன் கிராஃப்டோட ஆட்டோபயோகிராஃபி எந்த ஒர்க்னு சொல்லி கொடுத்தேன்? The Wrongs of Women. கரெக்டா? மரியா. ராங்ஸ் ஆஃப் விமன் ஆர் மரியா அப்படின்னு ஒரு ஒர்க் எழுதிருப்பாங்க. அதுதான் வந்து அவங்களோட ஆட்டோபயோகிராபிக்கல் ஒர்க். யாரோடது அப்படின்னு பார்த்தா மேரி உல்ஸ்டோன் கிராஃப்டோடது அப்படின்னு பார்த்தோம். மேரி உல்ஸ்டோன் கிராஃப்டோட ஹஸ்பண்ட் யாரு? கோல்ட்விங்கா William காட்வின்னா? காட்வின். William வில்லியம் காட்வின் அப்படின்னு Godwin. பார்த்தோம். வில்லியம் காட்வின் ரெண்டு ஒர்க் தான் எழுதியிருப்பாரு. அந்த அம்மா வந்து 1791 1792ல ஒர்க் எழுதியிருப்பாங்க. அப்போ 93 94ல ரெண்டு ஒர்க் எது பப்ளிஷ் ஆயிருக்கும்? 93ல வில்லியம் காட்வினோடது an enquiry concerning பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ். the enquiry concerning political justice அப்படின்ற ஒர்க் வந்து வில்லியம் காட்வினோட ஃபர்ஸ்ட் ஒர்க். அது வந்து 1793ல பப்ளிஷ் ஆயிருக்கும். அடுத்த ஒர்க் என்ன எழுதியிருப்பாங்க? Things as they are அப்படின்ற ஒரு டைட்டில் வரும். இஸ் ஆல்சோ கால்ட். அதுக்கு இன்னொரு டைட்டிலும் இருக்கும்ல. அட்வென்ச்சர்ஸ் ஆஃப் கேலப் வில்லியம்ஸா? எஸ் கரெக்ட். அட்வென்ச்சர்ஸ் ஆஃப் கேலப் வில்லியம்ஸ் அப்படின்னு பார்த்தோம். ஓகேவா? சோ பொலிட்டிக்கல் வில்லியம் காட்வின் அப்படின்றவங்க மேரி உல்ஸ்டோன் கிராஃப்டோட ஹஸ்பண்ட். அவங்களுக்கு ரெண்டு ஒர்க் பார்த்தோம். ஒன்னு வந்து பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ், அதுக்கு அடுத்தது வந்து கேலப் வில்லியம்ஸ் அப்படின்னு பார்த்தோம். இதுல யாருக்காவது இயர்ஸ் ஒர்க்ஸ் எதுவும் ரிப்பீட் பண்ணுமா? இல்லக்கா ரிப்பீட் பண்ண மாட்டாங்க. ரிப்பீட் பண்ண வேணாம். ஜிவி உங்களுக்கு இல்லக்கா ரிப்பீட் பண்ண வேணாம்க்கா. ரிப்பீட் பண்ண வேணாம். ஓகே. கன்சலேஷன்ஸ் ஆஃப் பிலாசபி யாரோட ஒர்க்? கன்சலேஷன் ஆஃப் பிலாசபி யாரோட ஒர்க்? சார்ல்ஸ் டிரான்ஸ்லேட் பண்ணிருப்பார்ல. Boethius. Boethius. கன்சலேஷன் ஆஃப் பிலாசபி யாரோட ஒர்க் அப்படின்னு சொல்லி பார்த்தா போய்தியஸோட ஒர்க் அப்படின்னு பார்த்தோம். ரோமன் டிலாரோஸ் ஒரிஜினலா எழுதுனது மாரிஸ் அண்ட் ஜீன். மாரிஸ் அண்ட் ஜீன்னு சொல்லி பார்த்தோம். ஓகே, அவங்க ரெண்டு பேரும் தான் ரோமன் டிலாரோஸ் அப்படின்ற ஒர்க் வந்து ஒரிஜினலா எழுதியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். டெக்காசிலிபிக் கப்லெட்ஸ் இன்னொரு ஒர்க் எது ப்ரொடியூஸ் பண்ணியிருப்பாரு சாசர் வந்து? The Legend of Women. லெஜெண்ட் ஆஃப் குட் விமன். அதுல எத்தனை விமனை பத்தி பேசியிருப்பாங்க? 9. 9 விமன் பத்தி பேசியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகேவா? சிட்னி இறந்து போனதுக்கு ஸ்பென்சர் வந்து ஒரு எழுதி எழுதியிருப்பார்ல. வாட் இஸ் த எழுதி? சிட்னி ஆஸ்ட்ரோஃபெல். ஓகேவா? சிட்னி வந்து இறந்து போனதுக்கு ஸ்பென்சர் வந்து என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா ஒரு எழுதி எழுதியிருப்பாரு. அந்த எழுதியோட டைட்டில் என்ன அப்படின்னு சொன்னா ஆஸ்ட்ரோஃபெல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகேவா? ஸ்டீஃபன் காசன் ஒரே ஒரு ஒர்க் எழுதியிருப்பாருல. வாட் இஸ் த டைட்டில் ஆஃப் த ஒர்க் ஸ்டீஃபன் காசனோடது? ஸ்டீஃபன் காசன் நம்ம எங்க பார்த்தோம்? எந்த கதைக்குள்ள சொல்லி கொடுத்தோம்? கரெக்ட். ஸ்டீஃபன் காசனோட ஒர்க் வந்து ஸ்கூல் ஆஃப் அபியூஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதுக்கு யார் ரிப்ளை எழுதியிருப்பா? சிட்னி வந்து எழுதியிருப்பாங்க. என்ன டைட்டில் எழுதியிருப்பாங்க? அப்பாலஜி ஃபார் போயட்ரி அப்படின்னு எழுதியிருப்பாங்க. இல்ல டிஃபென்ஸ் ஆஃப் போயசி அப்படின்னு எழுதியிருப்பாங்க. ரெண்டு டைட்டிலுமே அவரோடது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். எந்த இயர்ல பப்ளிஷ் ஆயிருக்கும் ஸ்கூல் ஆஃப் அபியூஸ் வந்து? ஷெப்பர்ட்ஸ் கேலண்டரும் அதே இயர்ல தான் பப்ளிஷ் ஆயிருக்கும். வாட் இஸ் த இயர்? 1779. 15 ஸ்கூல் ஆஃப் அபியூஸ் பப்ளிஷ் ஆன இயர் 17. கரெக்ட் சார் 1579. ஓகே, ஸ்கூல் ஆஃப் அபியூஸ் எந்த இயர்ல பப்ளிஷ் ஆயிருக்கும் அப்படின்னா 1579. அதுக்கு சிட்னி வந்து மறு வருஷமே ரிப்ளை எழுதியிருப்பாரு. ஆனா பப்ளிஷ் ஆனது எப்போ பப்ளிஷ் ஆயிருக்கும்? அதுல இருந்து எத்தனை வருஷம் கழிச்சுன்னு சொல்லி கொடுத்தேன்? முழு நம்பரா வரும்னு சொல்லி கொடுத்தேன். 15 சும்மா சொல்லுங்க. முழு நம்பரா வரும். ஆஃப் நம்ம ரிப்பீட் பண்ணிருக்கோம் அந்த பாயிண்ட். அப்ப கண்டிப்பா அது வாயில வரும். 15 1595. ஓகேவா? ஸ்டீஃபன் காசனோட ஸ்கூல் ஆஃப் அபியூஸ் வந்து 1579ல பப்ளிஷ் ஆயிருக்கும். 1580லயே
மறு வருஷமே என்ன பண்ணிருவாரு, சிட்னி வந்து கோவத்துல ரிப்ளை எழுதிருவாரு. ஆனா அந்த வொர்க் வந்து பப்ளிஷே ஆகாது. எப்போ பப்ளிஷ் ஆயிருக்கும் அப்டின்னா, அதுல 16 இயர்ஸ் கழிச்சு கிட்டத்தட்ட 15 வருஷம் ரஃப்பாவாவது ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு சொன்னேன் முழு நம்பரா. அப்ப அதுலருந்து 15 ஆட் பண்ணி முழு நம்பர் எப்போ வரும் அப்டின்னா 1595 தான். 1595ல தான் அவரதோட ரிப்ளை வந்து பப்ளிஷ் ஆயிருக்கும் அப்டின்னு பார்த்தோம். ஞாபகம் இருக்கா? Yes, ma'am. எஸ். மெட்டாபிசிக்கல் பாயிண்ட்ஸ் அப்படின்ற டெர்ம் யார் காயின் பண்ணிருப்பா? சாமுவேல் ஜான்சன். Johnson. ஜான்சனுங்க சாமுவேல். சாமுவேல் ஜான்சன். எஸ், சாமுவேல் ஜான்சன். சாமுவேல் ஜான்சனோட எந்த ஒர்க்ல? சாமுவேல் ஜான்சனோட எந்த ஒர்க்லடா? Cowley. லைஃப்ஸ் ஆஃப் poets. லைஃப் ஆஃப் ஆபிரகாம் Lives கவுலி. அதுல of ஒரு Poets. ரைட்டர் பத்தி லைஃப்ஸ் ஆஃப் இங்கிலீஷ் போயட்ஸ் அப்படின்ற டைட்டில் கீழே தான் சாமுவேல் ஜான்சன் வந்து காயின் பண்ணிருப்பாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். சாமுவேல் ஜான்சனோட டிக்ஷனரி 1655 பப்ளிஷ் ஆயிருக்கும்? 1755. ஒழுங்கா யோசிச்சு சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்க சொன்ன நம்பர் கரெக்டானா? 16ஆவது 1755. என்ன நம்பர்ரா? 1755. நீங்க சொன்ன நம்பர் கரெக்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஆனா 1755 ஓகேவா? 1755ல தான் சாமுவேல் ஜான்சனோட என்ன பப்ளிஷ் ஆயிருக்கும் அப்படின்னு சொன்னா டிக்ஷனரி வந்து பப்ளிஷ் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸ்பென்சர் வந்து அவங்களோட மேரேஜ் பத்தி எந்த ஒர்க்ல பேசிருப்பாரு? எபிதலாமியன்ல பேசிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இது பெசன்ட் ரிவால்ட்ட யார் அப்போஸ் பண்ணி ஒர்க் எழுதிருப்பா? Wax calamities. வில்லியம் வாக்ஸ் கலாமிட்டிஸ்க்கு ஒர்க் கரெக்ட். ஹூ இஸ் ஆத்தர்? ஜான் கோவர். நமக்கு தெரிஞ்ச ஆத்தர் தான். நீங்க சொல்லிருப்பீங்க. கரெக்ட். ஜான் கவர். ஓகேவா? ஜான் கவரோட ஒர்க் தான் என்னது? வாக்ஸ் கலாமிட்டிஸ். அந்த வாக்ஸ் கலாமிட்டிஸோட சப்டைட்டில் வாய்ஸ் ஆஃப் கிரையிங் Voice அவுட். of crying. வாய்ஸ் ஆஃப் கிரையிங் அவுட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். என்ன லாங்குவேஜ்ல ப்ரொடியூஸ் பண்ணிருப்பாங்க ஒரிஜினலா? லாட்டின்ல ப்ரொடியூஸ் பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகேவா? அப்ப சப்போர்ட் பண்ணது பியர்ஸ் ஆஃப் வில்லியம் லோமன். லாங்லாண்ட். அவரோட ஒர்க் வந்து பியர்ஸ் ஆஃப் பிளவுமேன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். பியர்ஸ் ஆஃப் பிளவுமேன். ஜான் விக்லிஃபோட பைபிள் எந்த இயர்ல பப்ளிஷ் ஆயிருக்கும்? 1382. ஜான் விக்லிஃப் டபிள்யூல ஸ்டார்ட். கரெக்ட். 1382. ஜான் விக்லிஃபோட பைபிள் எந்த இயர்ல பப்ளிஷ் ஆயிருக்கும் அப்படின்னு சொன்னா 1382ல தான் பப்ளிஷ் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். chronologyல வரும் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். ஓகேவா? டசோ ஜெருசலம் டெலிவர்ட் அப்படின்ற அந்த ஒர்க்கை யார் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணிருப்பா? டிரான்ஸ்லேஷன்ஸ்ல பார்த்தோம்ல. டசோ ஜெருசலம் டெலிவர்ட். Edward Fairfax. கரெக்ட். எட்வர்ட் ஃபேர்ஃபாக்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகேவா? எட்வர்ட் ஃபேர்ஃபாக்ஸ் என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா அதை டிரான்ஸ்லேட் பண்ணிருப்பாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். தாமஸ் ஹாப்ஸ் வந்து இதை டிரான்ஸ்லேட் பண்ணிருப்பாரு. HOBS. தாமஸ் HOBY நினைக்கிறேன் ஸ்பெல்லிங். தாமஸ் ஹாபி. பால்சர் ஹாஸ்டிங்லோ. கேஸ்டினோக்ளோவோட இல் காட்டியானியகோ அப்படின்ற ஒரு ஒர்க் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகேவா? ஓவிடோட மெட்டமாஃபோரிஸ். ஓவிடோட ஒர்க் வந்து மெட்டமாஃபோரிஸ் தெரியும். அதை யார் டிரான்ஸ்லேட் பண்ணிருப்பா? Golding. அவர் வந்து எஸ்ஏஸ் தான் டிரான்ஸ்லேட் பண்ணிருப்பாரு. ஓவிடோட மெட்டமாஃபோரிஸ் யார்? கோல்டிங், அர்தர் கோல்டிங் அப்படின்றத டிரான்ஸ்லேட் பண்ணிருப்பாரு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஹோமரோட இலியட் அண்ட் ஓடிசிய கரெக்ட். ஜார்ஜ் சாப்மன். அப்ப ஆன் ஃபர்ஸ்ட் லுக்கிங் இன்டு சாப்மன்ஸ் ஹோமர் அப்படின்னு சொல்லி யார் ஒர்க் எழுதியிருப்பா? கீட்ஸ் வந்து அது ஒர்க் எழுதியிருப்பாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகேவா?
ஹோமரோட இலியட் அண்ட் ஓடசில இருந்து அவங்களோட ஒய்ஃபோட நேம் எடுத்து ஒருத்தவங்க ஒர்க் எழுதியிருப்பாங்களே, யார் அந்த கெனடியன் ரைட்டர்? Margaret Atwood. மார்கரெட் ஆட்வுட் அப்படின்னு பார்த்தோம். வாட் இஸ் த டைட்டில் ஆஃப் த ஒர்க்? ஒடசியோட ஒய்ஃப் நேம் என்ன? Penelope. பெனிலோப்பியாட். பெனிலோப்பி அப்படின்றது அவங்களோட நேம். அப்போ கரெக்ட். பெனிலோப்பியாட் அப்படின்னு சொல்லிட்டு மார்கரெட் ஆட்வுட் என்ன பண்ணிருப்பாங்க, ஒர்க் எழுதிருப்பாங்க. எந்த இயர்ல பப்ளிஷ் பண்ணிருப்பாங்க அப்படின்னா 2005ல அந்த ஒர்க் வந்து பப்ளிஷ் பண்ணிருப்பாங்க. அது வந்து மார்கரெட் ஆட்வுடோட இம்பார்ட்டன்டான ஒர்க் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்போ கிரெட்ரூட் டாக்ஸ் பேக் அப்படின்ற ஒர்க் எதை டிபெண்ட் பண்ணி மார்கரெட் ஆட்வுட் எழுதிருப்பாங்க? கிரெட்ரூட் டாக்ஸ் பேக். ஹாம்லெட். அப்ப ஹேக் சீடு Tempest. 2016ல பப்ளிஷ் ஆயிருக்கும் அந்த ஒர்க் வந்து ஹேக் சீடு. ஷேக்ஸ்பியரோட டெம்பஸ்ட பார்த்து ப்ரொடியூஸ் பண்ணிருப்பாங்க. இந்த ஹேக் சீடு, கிரெட்ரூட் டாக்ஸ் பேக், பெனிலோப்பியாட், இந்த ஒர்க் எல்லாமே யாரோட ஒர்க்? மார்கரெட் அட்வுட். Margaret. எஸ், மார்கரெட் ஆட்வுடோடது அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? தாமஸ் மெல்லரியோட மாட்டடி ஆத்தர் எந்த இயர்ல பப்ளிஷ் ஆயிருக்கும்? 1516. தாமஸ் 1516. என்னதுடா? யூட்டோப்பியன்ல. அது வந்து தாமஸ் மோரோட யூட்டோப்பியா. நீங்க சொல்ற இயர் வந்து தாமஸ் மோரோட யூட்டோப்பியா. நான் என்ன கேக்குறேன், தாமஸ் மெல்லரியோட மாட்டடி ஆத்தர் கிங் அர்தரை பத்தி பேசிருப்பாங்கன்னு ஒரு ஒர்க் வந்து சொல்லி கொடுத்துருப்பேன், இம்பார்ட்டன்ட் சொல்லி. அந்த ஒர்க் எந்த இயர்ல பப்ளிஷ் ஆச்சு அப்படின்னு கேக்குறேன். 1484 5. கரெக்ட். 1485 சார். 5555. எஸ். தாமஸ் மெல்லரியோட மாட்டடி ஆத்தர் அப்படின்ற அந்த ஒர்க் வந்து எதை பத்தி பேசும் அப்படின்னா கிங் அர்தரை பத்தி பேசும். இட்ஸ் அர்தேரியன் லிட்ரேச்சர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? அதோட பப்ளிகேஷன் இயர் நிறைய தடவை நெட் கொஸ்டின் வாட்ச் இயர் அப்படின்னு பார்க்கும்போது 1485 அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஓகே. தென் ஃபர்ஸ்ட் பேலட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பிஷப் பர்சியோட ரெகுலஸ் ஆஃப் ஏன்ஷியன்ட் இங்கிலீஷ் போயட்ரி அப்படின்னு நான் பிகினிங்ல சொல்லி கொடுத்தேன். அதோட இயர் என்னன்னு யாருக்காவது ஞாபகம் இருக்கா? நிறைய தடவை மறந்து போவீங்க, நான் சொல்லி கொடுப்பேன். ஒரு இயர் அது நம்பர் கூட குறைஞ்சுக்கிட்டே வரும்னு சொன்னேன். 756 765. ரெக்வலஸ் 1765. கரெக்ட். 765. ஆமா சார், ஆமா, அதே 1765. ஓகேவா? தாமஸ் பர்சியோட ரெக்வலஸ் ஆஃப் ஏன்ஷியன்ட் இங்கிலீஷ் போயட்ரி அப்படின்றது ஃபர்ஸ்ட் பேலட் அப்படின்னு பார்த்தோம். அந்த பேலட் எந்த இயர்ல பப்ளிஷ் ஆயிருக்கும் அப்படின்னு சொன்னா 1765ல பப்ளிஷ் ஆயிருக்கும். தாமஸ் மெல்லரியோட மாட்டடி ஆத்தர் எந்த இயர்ல பப்ளிஷ் ஆயிருக்கும் அப்படின்னா 1485ல பப்ளிஷ் ஆயிருக்கும். இயர் கிளியரா? எஸ் மேம். எஸ். சோ இன்னைக்கு செஷன் நம்ம பார்க்கலாம். ஜஸ்ட் ஷேர் மை ஸ்கிரீன். ஸ்கிரீன் விசிபிளாடா? எஸ் மேம். இன்னைக்கு நம்ம ரிவைஸ் பண்ண போறது யார் அப்படின்னா யூனிவர்சிட்டி விட்ஸ். ஓகேவா? சோ எப்படி நம்ம பிகினிங்ல வந்து சாசர் ரைட்டர் பார்த்தோம். சாசரை பார்த்து ஃபாலோ பண்ணவங்க வந்து இங்கிலீஷ் சாசேரியன், ஸ்காட்டிஷ் சாசேரியன்ஸ் நம்ம ரிவைஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் இந்த யூனிவர்சிட்டி விட்ஸை தாண்டி தான் நான் உங்களுக்கு எதை சொல்லி கொடுத்தேன் அப்படின்னா மெட்டாபிசிக்கல் பாயிண்ட்ஸ்னா யாரு, கெவாலியர் பாயிண்ட்ஸ்னா யாரு அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். கெவாலியர் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொன்னா பென் ஜான்சனை ஃபாலோ பண்ணுவாங்க. ஆஸ் வெல் அஸ் சார்ல்ஸ் த ஒன் அப்படின்ற கிங்க வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. அவங்க வந்து நம்ம கெவாலியர் பாயிண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம். தென் மெட்டாபிசிக்கல் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொன்னா வித்தியாசமான மெட்டஃபர்ஸ் அண்ட் குவாயின்சிட்ஸை யூஸ் பண்ணி அவங்களோட போம்ஸ் எல்லாமே இருக்கும். ஆஸ் வெல் அஸ் அதுல இருக்கிற சர்டன் ஆத்தர்ஸ் வந்து ரிலீஜியஸ் போம் மட்டும் தான் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய கதை பார்த்தோம். அதுலதான் வந்து யங்கஸ்ட் ஓல்டஸ்ட்னு சொல்லி கொடுத்தேன். ஹூ இஸ் த யங்கஸ்ட் மெட்டாபிசிக்கல் பாயிண்ட்? Andrew Marvell. ஹூ இஸ் த யங்கஸ்ட் மெட்டாபிசிக்கல் பாயிண்ட்? ஆண்ட்ரூ மார்வெல். ஆண்ட்ரூ மார்வெல் யாருக்கு ஸ்கிரைபா இருந்திருப்பாரு? கரெக்ட். மில்டனுக்கு வந்து ஆண்ட்ரூ மார்வெல் ஸ்கிரைபா இருந்திருப்பாரு. அப்ப ஹூ இஸ் த ஓல்டஸ்ட் மெட்டாபிசிக்கல் பாயிண்ட்? ஆப்ரகாம் கவுலி. லைஃப் ஆஃப் கவுலி அப்படின்னு யாரு Ben Jonson. Dr. Johnson. பென் ஜான்சன். பென் சாரி சாமுவேல் ஜான்சன். தேங்க் யூ சோ மச். சாமுவேல் ஜான்சன். ஓகேவா? Lives of சாமுவேல் English ஜான்சன் எந்த Lives of ஒர்க்ல the Poet. பேசிருப்பாங்க?
லைஃப்ஸ் ஆஃப் இங்கிலீஷ் பாய்ஸ் அப்படின்ற ஒர்க்ல பேசியிருப்பாங்க. அந்த ஒர்க் எந்த இயர்ல பப்ளிஷ் ஆயிருக்கும் அப்படின்னா 1779ல இருந்து 81 வரைக்கும் அந்த ஒர்க் பப்ளிஷ் ஆயிருக்கும்னு பார்த்தோம். அது கீழ 52 பாயிண்ட்ஸ் பத்தி பேசியிருப்பாங்க. அதுல ஒன் ஆஃப் த பாயிண்ட் தான் யாரு அப்படின்னு பாக்குறோம்னா லைஃப் ஆஃப் ஆப்ரகாம் கவுலி அப்படின்னு சொல்லி பாக்குறோம். சோ அதே மாதிரி ஒரு செட் ஆஃப் ரைட்டர்ஸ் தான் யாரு அப்படின்னு சொன்னா யூனிவர்சிட்டி விட்ஸ் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? யூனிவர்சிட்டி விட்ஸ் அப்படின்னு சொன்னா யூனிவர்சிட்டியில படிச்ச ரைட்டர்ஸ், பிளே ரைட்ஸ், போயட்ரி ரைட்டர்ஸ் அவங்க தான் வந்து நம்ம யூனிவர்சிட்டி விட்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? இந்த யூனிவர்சிட்டி விட்ஸ்க்கு கீழ இருக்கிற இங்கிலீஷ் ரைட்டர்ஸ் எல்லாமே எதுல படிச்சிருப்பாங்க மெஜாரிட்டி அப்படின்னா ஒன்னு ஆக்ஸ்போர்ட்ல படிச்சிருப்பாங்க, அப்படி இல்லைன்னா கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில படிச்சிருப்பாங்க. அதுக்கு கீழ படிச்சவங்க எல்லாரும் ஒண்ணா அந்த டைம் பீரியட்ல கூட்டம் போட்டுதான் யூனிவர்சிட்டி விட்ஸ் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு டைட்டில் வச்சுக்கிட்டாங்க. எப்படி மெட்டாபிசிக்கல் பாயிண்ட்ஸ், கெவலியர் பாயிண்ட்ஸ், இங்கிலீஷ் சாசேரியன்ஸ், ஸ்காட்டிஷ் சாசேரியன்ஸ் ஹெட்டிங் பாக்குறோமோ சேம் திங் அப்ளைஸ் ஹியர். யூனிவர்சிட்டி விட்ஸ்னா யாரு? ஆக்ஸ்போர்ட்லயும் கேம்பிரிட்ஜ்லயும் படிச்ச ஆத்தர்ஸ் தான் வந்து நம்ம யூனிவர்சிட்டி விட்ஸ் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? இதுல இருக்கிற 7 ரைட்டர்ஸ்ல ஒருத்தர் மட்டும் எந்த யூனிவர்சிட்டியும் போயிருக்கவே மாட்டாரு. அவர் யாரு அப்படின்னா தாமஸ் கிட். அப்ப எதுக்கு தாமஸ் கிட் இந்த கூட்டத்துக்குள்ள சேர்த்துக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னா அவர் வந்து இவங்கள மாதிரியே எழுதுவாரு. எழுத்து திறமை வந்து இவங்கள மாதிரியே இருந்ததுனால என்ன பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா அந்த கூட்டத்துக்குள்ள அவங்கள சேர்த்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? சோ யூனிவர்சிட்டி விட்ஸ் அப்படின்னா ஆக்ஸ்போர்ட் அண்ட் கேம்பிரிட்ஜ்ல படிச்சிருப்பாங்க. அதுல இருக்கிற 7 ரைட்டர்ஸ்ல யார் மட்டும் ஆட்டுக்கு கிடையாது? தாமஸ் கிட் மட்டும் எந்த யூனிவர்சிட்டிக்கும் போகவே இல்ல. பட் ஸ்டில் அவர் எந்த குரூப்புக்கு கீழ வருவாரு அப்படின்னா யூனிவர்சிட்டி விட்ஸ்க்கு கீழ வருவாரு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அப்ப இந்த ரைட்டர்ஸ் மொத்தமா சேர்ந்து இவங்களுக்கு யூனிவர்சிட்டி விட்ஸ் அப்படின்னு சொல்லி டைட்டில் யார் வச்சிருப்பா அப்படின்னு சொன்னா ஜார்ஜ் சைன்ஸ்பரி அப்படின்ற ஒரு ரைட்டர் தான் வச்சிருப்பாங்க. ஓகேவா? ஜார்ஜ் சைன்ஸ்பரி அப்படின்னு சொல்லி ஒரு ரைட்டர் தான் காயின் பண்ணிருப்பாங்க. எப்படி மெட்டாபிசிக்கல் போயிட்ஸ் இது வந்து யார் காயின் பண்ணான்னு கேட்டா நீங்க உடனே வந்து சாமுவேல் ஜான்சன் சொல்றீங்களோ அதே மாதிரியே யூனிவர்சிட்டி விட்ஸ் அப்படின்ற டேர்ம் யார் காயின் பண்ணா அப்படின்னு சொல்லி கேட்டா வி ஷுட் நோ தட்ஸ் ஜார்ஜ் சைன்ஸ்பரி அப்படின்ற ஒரு ரைட்டர் தான் வந்து காயின் பண்ணிருப்பாங்க. எந்த புக்ல காயின் பண்ணிருப்பாரு அப்படின்னா the history of Elizabethan literature அப்படின்ற ஒர்க் 1906ல பப்ளிஷ் ஆயிருக்கும். அதுல தான் காயின் பண்ணிருப்பாங்க. இப்ப நீங்க கொஸ்டின் கேட்கலாம் அந்த ஒர்க் வந்து 1906ல பப்ளிஷ் ஆயிருக்கு. ஆனா இந்த ரைட்டர்ஸ் வாழ்றது எல்லாமே 1617ல ஸ்டார்ட் ஆகும் நம்பர்ஸ் எல்லாமே. அதுலதான் வாழ்ந்திருப்பாங்க இவங்க எல்லாருமே. அப்போ எப்படி இவங்களும் அவங்களும் செட் ஆவாங்க அப்படின்னு சொன்னா இந்த இதுக்கு கீழ வர 7 ரைட்டர்ஸ் எடுத்துக்கிட்டாலும் சரிதான். ஜான் லில்லி, ஜார்ஜ் பீல், தாமஸ் லார்ஜ் இந்த 7 பேர் எடுத்துக்கிட்டாலும் சரிதான். இந்த 7 பேரையுமே ஃபியூச்சர்ல யூனிவர்சிட்டி விட்ஸ்ன்னு சொல்ல போறாங்கன்னு அவங்களுக்கு தெரியவே தெரியாது. ஓகேவா? அவங்க இருந்தாங்க, வாழ்ந்தாங்க, நல்லபடியா எழுதுனாங்க, எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி ரைட்டிங்ஸ கொண்டு போனாங்க. அவங்க இறந்து போயிட்டாங்க. தென் ஃபியூச்சர்ல வந்த கண்டெம்பரரி ரைட்டர்ஸ் என்ன பண்ணாங்க அப்படின்னா, பழைய ரைட்டர்ஸ ஒரு குரோனாலஜிக்கல் ஆர்டர்ல எடுத்துட்டு வரணும். யாருக்கு அடுத்தது யார் வந்தா, என்ன பண்ணாங்க, எதனால எப்படி மாறுச்சு அப்படி அந்த ஷிஃப்ட்ட வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். அந்த growth வந்து நம்ம அனலைஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஒவ்வொரு ரைட்டர்ஸையும் ஒவ்வொரு செக்டார்க்குள்ள போட ஆரம்பிச்சாங்க. அப்படி போடும்போது தான் வந்த ரைட்டர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது கெவாலியர் போய்ட்ஸ், மெட்டாபிசிக்கல் போய்ட்ஸ், இங்கிலீஷ் சாசேரியன்ஸ், ஸ்காட்டிஷ் சாசேரியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு டப்பாக்குள்ள அடைக்க ஆரம்பிச்சாங்க. அப்படிதான் அந்த டைட்டில்ஸ் எல்லாமே நமக்கு வளர்ந்துச்சு. அதனாலதான் யூனிவர்சிட்டி விட்ஸ் அப்படின்ற டைட்டில ஜார்ஜ் சைன்ஸ்பரி காயின் பண்ணாரு. எந்த புக்ல காயின் பண்ணாரு அப்படின்னா ஹிஸ்டரி ஆஃப் எலிசபெத்தன் லிட்டரேச்சர் அப்படின்ற புக்ல காயின் பண்ணாரு. எந்த வருஷம் அப்படின்னா 1906ல காயின் பண்ணாங்க அப்படின்னு பாக்குறோம். கதை புரிஞ்சுச்சா? எஸ் மேம். ஓகேவா? சோ யூனிவர்சிட்டி விட்ஸ பார்த்து யார் டிஸ்கஸ் பண்ணிருப்பா அப்படின்னா பிரான்சிஸ் பேக்கன். பேக்கன் அப்படின்னால நமக்கு தெரியும்ல என்ன essays. எழுதுவார் மெஜாரிட்டி அவர் வந்து ஹிஸ் அ எஸ்ஏஸ் வந்து எழுதுவார். அப்ப ஃபாதர் ஆஃப் எஸ்ஏஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்கும்போது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி டிரான்ஸ்லேஷன்ல ஒருத்தரை பார்த்தோம்ல அவர் யாரு? எனக்கு வேணும் ப்ரொனன்சியேஷன் கூட தேவையில்ல எனக்கு. மாண்டேகியூன்னு சம்வாட் எவரோ வருவார். ஓகேவா? அவர் தான் வந்து நம்ம ஃபாதர் ஆஃப் எஸ்ஏஸ் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அவர் தான் ஃபர்ஸ்ட் பிகினிங்ல எஸ்ஏஸ் எழுத ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் வந்து கத்துக்குட்டி தான் யாரு அப்படின்னு சொன்னா பிரான்சிஸ் பேக்கன் பாக்குறோம். பட் நமக்கு பிரான்சிஸ் பேக்கனா பிரபலமா தெரியும். ஏன்னா நம்மளோட காலேஜ் புக்ஸ்ல எழுதி கொடுத்திருப்பாங்க. அதனால வி நோ பேக்கன். அதனால பேக்கன் வந்து ஃபேமஸா எஸ்ஏஸ் அப்படின்றதுக்கு ஆக ஆரம்பிச்சாரு. பேக்கனோட அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் லேர்னிங் அப்படின்ற ஒர்க் எந்த இயர்ல பப்ளிஷ் ஆயிருக்கும்? அந்த நெட் கொஸ்டின் குரோனாலஜில கூட கொஸ்டின் பேப்பர்ல கேட்டிருந்தாங்க. நான் சொல்லி கொடுத்தேன். அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் லேர்னிங் எந்த இயர்ல பப்ளிஷ் ஆயிருக்கும்? 16 5. 1605 ஓகேவா? அது நெட் கொஸ்டின். பேக்கனோட ஒரு இம்பார்ட்டன்டான ஒர்க் என்ன அப்படின்னா தி அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் லேர்னிங் அப்படின்னு ஒரு ஒர்க் எழுதியிருப்பாரு. அந்த ஒர்க் எந்த இயர்ல பப்ளிஷ் ஆயிருக்கும் அப்படின்னா 1605ல பப்ளிஷ் ஆயிருக்கும். பேக்கன் மூத்தவரா ஷேக்ஸ்பியர் மூத்தவரா? பேக்கன் தான் மூத்தவங்க. குரோனாலஜில ஆத்தர்ஸ் வந்து நமக்கு குரோனாலஜிக்கல் ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ண சொல்லுவாங்க. அப்ப நமக்கு ஷேக்ஸ்பியர் தான் தெரியும்ன்றதுக்காக யூ ஷுடன்ட் கோ ஃபார் ஷேக்ஸ்பியர். பேக்கன் தான் மூத்தவர் ஷேக்ஸ்பியரோட. அவர் ரொம்ப பிரபலமா இருக்காரு. எல்லாருக்கும் தெரியுன்றதுங்கிறதுக்காக அவர் மூத்தவர் ஆயிர மாட்டாரு. சரியா? பேக்கன் தான் மூத்தவர். அதுக்கப்புறம் தான் யார் வந்திருப்பா? ஷேக்ஸ்பியர் வந்து பிறந்திருப்பாரு. சோ பிரான்சிஸ் பேக்கன் என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா அந்த யூனிவர்சிட்டி விட்ஸ பார்த்து ஒரு புக்ல வந்து டிஸ்கஸ் பண்ணிருப்பாரு. அது என்ன புக் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஆஃப் செடிஷன்ஸ் அண்ட் ட்ரபிள்ஸ் அப்படின்ற ஒரு புக்குக்கு கீழ யூனிவர்சிட்டி விட்ஸ பத்தி பேசியிருப்பாரு. அவ்வளவுதான். தெரிஞ்சுக்க வேண்டிய பாயிண்ட் மட்டும் தான் அது நெட்ல உங்களுக்கு இதுவரை கேட்டது கிடையாது. சரியா? தென் யார் யார் எந்தெந்த குரூப் கீழ படிச்சா அப்படின்னா வந்து ஆக்ஸ்போர்ட் ஸ்கூல், கேம்பிரிட்ஜ் ஸ்கூல் அப்படின்னு சொல்லி நம்ம 2 ஸ்கூலா பிரிக்கிறோம். ஓகேவா? ஆக்ஸ்போர்ட் ஸ்கூலுக்கு கீழ படிச்சது யாரெல்லாம் அப்படின்னா ஜான் லில்லி, ஜார்ஜ் பீல், தாமஸ் லார்ஜ் அப்படின்னு சொல்லி 3 ரைட்டர்ஸ் வந்து ஆக்ஸ்போர்ட் ஸ்கூலுக்கு கீழ படிச்சிருப்பாங்க. கேம்பிரிட்ஜ் ஸ்கூலுக்கு கீழ படிச்ச 3 ரைட்டர்ஸ் யாரெல்லாம் பார்க்கும்போது ராபர்ட் கிரீன், தாமஸ் கிட், கிறிஸ்டோபர்
மார்லோ, தாமஸ் நாஷ். இவங்க எல்லாருமே எதுக்கு கீழ வருவாங்க அப்படின்னா, கேம்பிரிட்ஜ் ஸ்கூல் கீழ வருவாங்க. தென் இவங்களோட ஆர்டர் வந்து நீங்க கன்ஃபியூஸ் பண்ணாம படிக்கணும். பிகாஸ் இவங்கள வந்து பர்த் ஆர்டர்ல தான் நான் குடுத்திருக்கேன். ஜான் லில்லி தான் மூத்தவங்க. அடுத்தது மூத்தவங்க ஜார்ஜ் பீல். அடுத்தது தாமஸ் லாஜர். பிகாஸ் இங்க இருக்கிற ரைட்டர்ஸே குடுத்து உங்களுக்கு குரோனாலஜில அரேஞ்ச் பண்ண குடுத்தாலும் ஆச்சரியப்படுறது கிடையாது. மேபி அவங்க குடுக்கலாம். அப்ப குடுக்கும்போது ஒவ்வொரு இயரையும் நீங்க தனித்தனியா படிங்கன்னு நான் சொல்ல முடியாது. ஏன்னா ஜெயின் ஆஸ்டனோட இயர் நீங்க மெமரைஸ் பண்ண மாரி ஹார்டி பிறந்தது, டிக்கன்ஸ் பிறந்தது, ராபர்ட் ப்ரௌனிங் பிறந்தது நீங்க அங்கங்க அக்கக்கா படிச்சு வச்சிருக்கீங்க பிறந்த வருஷத்த வந்து. அதே மாரி நான் எல்லாருக்கும் மனப்பாடம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னா இட்ஸ் நாட் ஃபேர். அப்படி நம்ம பிரெயின் வந்து வொர்க் ஆகாது. ஓகேவா? அப்ப என்ன பண்ணிரணும், ஒரு குரூப்ப படிக்கும்போதே அவங்க எதுல ஸ்டார்ட் ஆகுறாங்கன்றத பாத்துக்கணும். 15ல ஸ்டார்ட் ஆகுறாங்க. அதுதான் எல்லாருக்குமே காமனா இருக்கு. பாத்துட்டு இதே வரிசையில நீங்க மனப்பாடம் பண்ணிட்டீங்க அப்படின்னா, கொஸ்டின் பேப்பர்ல படிக்கும்போது நமக்கு இயரே தேவையில்ல. நம்ம ஈஸியா அடிச்சு தூக்கிட்டு போயிரலாம் அத. ஓகேவா? சோ ஆக்ஸ்போர்ட் ஸ்கூல், கேம்பிரிட்ஜ் ஸ்கூல்னு 2ஆ பிரிக்கிறோம். ஆக்ஸ்போர்ட் தான் ஃபர்ஸ்ட் வருது. அதுல வர்ற ஆள் ஃபர்ஸ்ட் யாரு அப்படின்னா, ஜான் லில்லி அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? சோ ஜான் லில்லி, பீல், லாட்ஜ் அப்படின்னு சொல்லி இதுக்கு நான் கதை கூட சொல்லிக் குடுத்தேன். லில்லி அப்படின்றது ஹோட்டல்ஸ்லலாம் வந்து வரவேற்புக்கு ஜார்ல வச்சிருப்பாங்கல்ல, அந்த மாரி ஒரு ஃப்ளாரா லில்லிய வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப பூ வந்து அழகா இருக்கணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணுவாங்க, உரிச்சு தான் வைப்பாங்க. அப்பதான் அழகா இப்ப லோட்டஸ் வாங்குறோம் அப்படின்னா, லோட்டஸ் என்ன பண்ணுவாங்க, கடையில இருக்கிறவங்க நல்லா விரிச்சு குடுப்பாங்க சாமி கிட்ட கொண்டு போறதுக்கு. சேம் திங் லில்லிய ஹோட்டல்ல வைக்கும்போது அழகா இருக்கணும்ன்றதுக்காக லில்லி என்ன பண்றாங்க, பீல் பண்றாங்க. பீல் பண்ணிட்டு லாட்ஜ்ல வச்சிடுறாங்க. அப்ப ஆக்ஸ்போர்ட் ஸ்கூல்ல வர ரைட்டர்ஸ் யாரெல்லாம் பார்க்கும்போது லில்லி, பீலு, லாட்ஜ். லில்லி தான் மூத்தவங்க. அடுத்தது மூத்தவங்க வந்து பீலு. அடுத்தது தான் லாட்ஜ் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். சோ இவங்க 3 பேர் ஆக்ஸ்போர்ட் ஸ்கூல் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ஓகேவா? அப்புறம் கேம்பிரிட்ஜ் ஸ்கூல் அப்படின்னு பார்க்கும்போது ராபர்ட் கிரீன், தாமஸ் கிட்ட நமக்கு நல்லாவே தெரியும். தாமஸ் கிட்டும், கிறிஸ்டோபர் மார்லோவும் நீங்க தனியா படிக்கணும் அவசியமே கிடையாது. இவங்க 2 பேரையுமே நீங்க காலேஜ் லைஃப்லயே படிச்சிருப்பீங்க. அதுவும் முக்கியமா கிறிஸ்டோபர் மார்லோவும் நல்லா தெரியும். தென் தாமஸ் கிட். தாமஸ் கிட் எங்கேயுமே போயிருக்க மாட்டாரு. ஆக்ஸ்போர்டுக்கும் போயிருக்க மாட்டாரு. கேம்பிரிட்ஜ்க்கும் போயிருக்க மாட்டாரு. சரியா? சோ கேம்பிரிட்ஜ் ஸ்கூல் கீழ தான் நம்ம ராபர்ட் கிரீன், தாமஸ் கிட், கிறிஸ்டோபர் மார்லோ, தாமஸ் நாஷ். இவங்க 4 பேரையுமே நம்ம எதுக்கு கீழ பார்க்கிறோம் அப்படின்னா, கேம்பிரிட்ஜ் ஸ்கூலுக்கு கீழ பார்க்கிறோம். இதுல எதுக்குள்ளயும் வராத ஆள் யாரு அப்படின்னா, தாமஸ் கிட். கிளியரா? Clear. கிளியர். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் இருக்க கதைய நீங்க வரிசையா படிக்கணும். பூ வந்து பீல் பண்ணி லாட்ஜ்ல வச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ரிமைனிங் இருக்கிறதுல ஃபர்ஸ்ட் கிரீன், அப்புறம் தாமஸ் கிட். தாமஸ் கிட் எங்கேயுமே ஓடி இருக்க மாட்டாரு. எந்த காலேஜுக்கும் போயிருக்க மாட்டாரு. அப்புறம் கிறிஸ்டோபர் மாரோ. லாஸ்ட் தான் யாரு? நாஷ். எப்பவுமே கொஸ்டின் பேப்பர்ல இவங்க 2 பேருமே குழப்புவாங்க. தாமஸ் லாட்ஜும் சரி, தாமஸ் நாஷும் இவங்க 2 பேரும் பயங்கரமா குழப்புவாங்க. ஆனா எல்லா கொஸ்டின் பேப்பர்ல யார் ஆன்சரா இருப்பானா, தாமஸ் நாஷ். தாமஸ் நாஷ் தான் இம்பார்ட்டன்டான ரைட்டர். ஓகேவா? அதனால தாமஸ் நாஷோட ஒர்க்ஸ மேஜர் எடுத்ததும் நல்லா தரோவா பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நம்ம லாட்ஜ் கிட்ட போற மாரி பாத்துக்கலாம். சரியா? லாட்ஜும், நாஷும் எப்ப பார்த்தாலும் குழப்புவாங்க. பி கிளியர். லாட்ஜ் தான் ஃபர்ஸ்ட் வருவாரு. நாஷ் தான் கடைசி வருவாரு அப்படின்றத மட்டும் படிச்சுக்கோங்க. ஓகே. சோ யார் இவங்களுக்கு வந்து யுனிவர்சிட்டி விட்ஸ்ன்னு பேர் வச்சா? யார் வந்து காயின் பண்ணா அந்த டெர்ம? Sainsbury. Sainsbury. ஜார்ஜ் சைன்ஸ்பெரி அப்படின்னு சொல்லி பார்த்தோம். சோ ஜார்ஜ் சைன்ஸ்பெரி தான் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொன்னா, யுனிவர்சிட்டி விட்ஸ் அப்படின்ற அந்த டேர்மையே அவர் காயின் பண்ணிருப்பாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அடுத்தது ஜான் லில்லிய பத்தி பார்க்க போறோம். 7 பேரை பார்த்திருக்கோம். இந்த 7 பேரோட ஒர்க்ஸ் வந்து தனித்தனியா படிக்க போறோம். எப்படி நம்ம வந்து இங்கிலீஷ் சார்ஜரியன்ஸ்லயும், ஸ்காட்டிஷ் சார்ஜரியன்ஸ்லயும் நான் ஓப்பனிங்ல நேம மனப்பாடம் பண்ணி வச்சுட்டு கீழ பார்த்தோமோ, சேம் திங் அப்ளைஸ் ஹியர். ஓகேவா? சோ ஜான் லில்லி அப்படின்னு பார்க்கும்போது அவங்க ஒன்லி காமெடி. இது வந்து நெட்லயும் கேட்டிருக்காங்க. ஜான் லில்லி என்ன மட்டும் எழுதுவாங்க? ட்ராஜடியா, இல்ல காமெடியா, இல்ல ட்ரெஜாய் காமெடியா அப்படின்னு சொல்லி ரொமான்ஸான்னு கேட்பாங்க. அப்ப வி ஷுட் நோ ஜான் லில்லி என்ன பண்ணுவாங்க? ஒன்லி காமெடி மட்டும் தான் எழுதுவாங்க அப்படின்னு சொல்லி பாக்குறோம். தென் அவங்கள வந்து என்ன சொல்லுவோம்னா, ஃபாதர் ஆஃப் யுஃபிசம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? யுஃபிசம்னா என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு நார்மலா சொல்ல வேண்டிய டெக்ஸ்ட்ட வந்து ரொம்ப எலாபரேட் வேயா இல்ல எக்ஸஸா லிட்டரரி டிவைசஸ் யூஸ் பண்ணி, லிட்டரரி டிவைசஸ் அப்படின்னா மெட்டாஃபர், சிமிலி, பெர்சோனிஃபிகேஷன், அலிட்ரேஷன் இந்த மாதிரி எதுகை முனையெல்லாம் நிறைய போட்டு கொலன்னு வச்சிருந்தாங்க அப்படின்னா, அததான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, யுஃபிசம் அப்படின்னு சொல்றோம். சோ யுஃபிசம் இஸ் நத்திங் பட் அ ஸ்டைல் ஆஃப் இங்கிலீஷ் ப்ரோஸ், எலாபரேட் வே ஆஃப் ரைட்டிங், எக்ஸஸ் ஆஃப் லிட்டரரி டிவைசஸ் தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, யுஃபிசம் அப்படின்னு சொல்றோம். சோ ஃபாதர் ஆஃப் யுஃபிசம் நான் யார சொல்றோம் அப்படின்னு சொன்னா, ஜான் லில்லிய வந்து சொல்றோம். ஓகேவா? ஜான் லில்லி இந்த யுஃபிசம் அப்படின்ற இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி தான் அவங்களோட ஒர்க்ஸ் எல்லாமே எழுதுறாங்க. இத இப்படி எழுதுறதுனால சில பேர் அவங்கள சப்போர்ட் பண்றாங்க, சில பேர் அவங்கள கிரிட்டிசைஸ் பண்றாங்க. அப்போ சப்போர்ட் பண்றது யாரு அப்படின்னு சொன்னா, சார்ல்ஸ் கிங்லி அப்படின்னு ஒரு ரைட்டர் வந்து அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க. அவரோட எந்த ஒர்க்ல அப்படின்னா, வெக்ஸ்ட்வர்ட் ஹோ அப்படின்ற ஒரு ஒர்க்ல வந்து அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க. அவங்கள யாரு கிரிட்டிசைஸ் பண்ணுவா அப்படின்னு சொல்லி பார்த்தா, வால்டர் ஸ்காட். வால்டர் ஸ்காட் வந்து அவரோட ஒர்க் த மொனாஸ்ட்ரி அ ரொமான்ஸ் அப்படின்ற அந்த ஒர்க்ல அவங்கள வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. அப்ப யார் சப்போர்ட் பண்ணா, யார் அப்போஸ் பண்ணா அப்படின்றது தெரியணும். ஓகேவா? அடுத்தது இவங்க எழுதின ஒர்க்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஃபர்ஸ்ட் ஒர்க் இஃபியஸ்ன்னு ஒரு ஒர்க் எழுதிருப்பாங்க. அனாட்டமி ஆஃப் விட் அப்படின்றது அதுல செப்பரேட்டட். இது ஆல்ரெடி நெட் கொஸ்டின். ஓகேவா? யுஃபியஸ் த அனாட்டமி ஆஃப் விட் அப்படின்றது நெட் கொஸ்டின் 1578ல பப்ளிஷ் ஆயிருக்கும். த யுஃபியஸ் த அனாட்டமி ஆஃப் விட் அப்படின்ற இந்த டைட்டில் அவங்க எங்க இருந்து எடுத்திருப்பாங்க அப்படின்னு சொன்னா, ரோஜர் ஆஷமோட த ஸ்கூல் மாஸ்டர் அப்படின்ற ஒர்க்ல இருந்து எடுத்திருப்பாங்க. ரோஜர் ஆஷம் நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். அவரோட ஒர்க் வந்து என்னது? ஸ்கூல் மாஸ்டர். நான் ஸ்பெல்லிங் தப்பா கொடுக்கல. ஆத்தர் எழுதும் போது அப்படிதான் எழுதி இருந்திருக்காரு. ஓகேவா?
ராஜர் ஆஷமோட த ஸ்கூல் மாஸ்டர் அப்படின்ற அந்த ஒர்க்ல தான் வந்து அந்த ஒர்க்ல இருந்து தான் வந்து யுஃபிசம் த அனாட்டமி ஆஃப் விட் அப்படின்ற டைட்டில் யார் அட்டை போட்டிருப்போம் அப்படின்னா ஜான் லில்லி வந்து அட்டை போட்டிருப்பாங்கன்னு பாக்குறோம். தென் இந்த யுஃபிசம் த அனாட்டமி ஆஃப் விட் அப்படின்ற இந்த ஒர்க்குக்கு கீழே ஒரு ப்ராவப் வரும். ஆல் இஸ் ஃபேர் இன் லவ் அண்ட் வார் அப்படின்ற ஒரு ஃப்ரேஸ் வந்து ஒரு ப்ராவப் வந்து வரும். அது வந்து இம்பார்ட்டன்டான ப்ராவப் அப்படின்னு பாக்குறோம். த யுஃபிசஸ் த அனாட்டமி ஆஃப் விட் அப்படின்ற ஒர்க்கோட சீக்வல் என்ன அப்படின்னு சொன்னா யுஃபிஸ் அண்ட் இஸ் இங்கிலாந்து அப்படின்னு ஒரு ஒர்க் தான் அதுக்கு சீக்வலா எழுதியிருப்பாங்க. சோ இந்த ஒர்க் வந்து 1578ல பப்ளிஷ் ஆயிருக்கும். இந்த ஒர்க் வந்து 1580ல பப்ளிஷ் ஆயிருக்கும் அப்படின்னு பாக்குறோம். இதுதான் வந்து ஜான் லில்லியோட ஓப்பனிங்னு சொல்லி பாக்குறோம். ஆல்ரெடி நெட்ல கேட்ட கொஸ்டின் அப்படின்னு பார்க்கும்போது இந்த 4 ஒர்க்ஸ்மே கேட்டிருக்காங்க. பிகாஸ் அவர் 6 ஒர்க் கொடுத்து அதுல இருந்து ஜான் லில்லியோட ஒர்க்ஸ் எதெல்லாம் செலக்ட் பண்ணுங்கன்னு கேட்பாங்க. அப்ப உங்களுக்கு இந்த ஒர்க்ஸ் எல்லாமே தெரியும். கேம்பேஸ், சஃபோ அண்ட் ஃபோ, கலாத்தியா, கெண்டமியோன் அப்படின்னு சொல்லி இந்த ஒர்க்ஸ் எல்லாமே யாரோடது அப்படின்னா ஜான் லில்லியோடது அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? எஸ் மேம். கிளியரா இது? கிளியர்க்கா? சோ Only ஜான் comedy. லில்லி என்ன மட்டும் எழுதுவாங்க? ஒன்லி காமெடி. ஆக்ஸ்போர்ட் ஸ்கூல் இல்ல யூனிவர்சிட்டில யார் 3 பேர் படிச்சிருப்பாங்க? ஆர்டர்ல வேணும் எனக்கு. Who is the first one? Lily, Peel, Lodge. லில்லி, அப்புறம் பீல், லாட்ஜ். இவங்க 3 பேருமே ஆக்ஸ்போர்ட் கீழ வர்றாங்க. ஓகேவா? கேம்பிரிட்ஜ்க்கு கீழ ஒருத்தரை மட்டும் விட்டுருங்க. ஒருத்தர் 2க்குமே போயிருக்க மாட்டாரு தெரியுமா? அவரை விட்டுருங்க. விட்டுட்டு மீதி 3 பேர் கிறிஸ்டோபர் யாருன்னு மார்லோ, சொல்லுங்க வரிசையா. Thomas. யாரா? நாஷ், ராபர்ட் கிரீன், தாமஸ் கிறிஸ்டோபர் Thomas மார்லோ, Nash. அதுக்கப்புறம் தாமஸ் நாஷ். Thomas யாரும் Nash. 2க்கும் போயிருக்கவே மாட்டாங்க. ஆனா அந்த கூட்டத்துக்குள்ள இருப்பா கிட்டு தான் வந்து ஸ்கூலுக்கு போவேன்னு அழுவும். அதனால கிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க, குழப்பிக்காதீங்க. கிட்டு தான் வந்து எதுலயுமே போயிருக்கவே மாட்டாங்க. ஓகேவா? சோ ஜான் லில்லியோட அதிகமான மெட்டபர்ஸ் போட்டு சொல்றது. லிட்டரரி டிவைஸ். அதிகமான லிட்டரரி டிவைசஸ் போட்டு சொல்றது. லிட்டரரி டிவைசஸ் எல்லாமே வந்துரும் அதுக்குள்ள. ஓகேவா? அதிகமான லிட்டரரி டிவைசஸ் யூஸ் பண்ணி எலாபரேட்டா உட்கார்ந்து எழுதிட்டு இருந்தாங்க அப்படின்னு அதை நம்ம என்ன சொல்றோம்னா யுஃபிசம் அப்படின்னு சொல்றோம். ஓகே, யுஃபிசம் சப்போர்ட் பண்ணதுன்னு பார்த்தா சார்ல்ஸ் கிங்லியோட Walter Scott. அப்படின்ற ஒர்க். அப்ப கிரிட்டிசைஸ் பண்ணது Monastery Romance. மொனாஸ்ட்ரி ரொமான்ஸ் அப்படின்னு பாக்குறோம். ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரே ஒரு क्वेश्चन மட்டும். வால்டர் ஸ்காட்டோட 2 ஒர்க் நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். வாட் ஆர் தி 2 ஒர்க்ஸ்? கென்னல்வொர்த், இன்னொன்னு American. Ivanhoe. American. ஐல ஸ்டார்ட் ஆகும். இல்ல அமெரிக்கன் இவன்ஹோ. தப்பா மேம் நீங்க என்ன சொன்னீங்க? அமெரிக்கா. ஓகே, அது Kenilworth. ஒன்றும் பிரச்சனை இல்ல. இவன்ஹோ, அப்புறம் இன்னொரு ஒர்க் வந்து கெனில்வொர்த். இந்த 2 ஒர்க்குமே யாரோடது அப்படின்னா வால்டர் ஸ்காட்டோட ஒர்க் நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். வால்டர் ஸ்காட்டோட வேவரி நாவல்ஸ் படிக்கும்போது அவரோட ஒர்க்ஸ் நான் அவரத்தையுமே படிக்க வச்சிருக்கேன் அவங்கள. அதுல இருந்து 2 இம்பார்ட்டன்டான ஒர்க்னு பார்க்கும்போது நம்ம கெனில்வொர்த் அண்ட் இவன்ஹோ அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அவரோட இன்னொரு ஒர்க் எடுத்தது மொனாஸ்ட்ரி அப்படின்னு பார்க்கிறோம். அதுக்கும் செப்பரேட்டல் ரொமான்ஸ் அப்படின்னு பார்க்கிறோம். ஓகேவா? சோ லில்லிக்கு மொத்தம் 4 ஒர்க் தான் நம்ம படிக்கிறோம். ஒன்னு வந்து யுஃபியஸ் அண்ட் அனாட்டமி ஆஃப் விட் அப்படின்னு பார்க்கிறோம். அதோட சீக்வல் என்னன்றதை பாத்துக்கோங்க. அப்புறம் கேம்பிஸ், சஃபோ அண்ட் ஃபோ, கலாத்தியா. இது டெஃபினட்டா தெரியணும். ஓகேவா? இந்த 4 ஒர்க்ஸ் ஆல்ரெடி நெட்ல கேட்டாச்சு. கேம்பேஸ், சஃபோ அண்ட் ஃபோ, கலாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் எண்ட் பியாண்ட் த மேன் இன் த மூன் ஒர்க் எழுதிருப்பாங்க. எண்ட் பியாண்ட் நமக்கு தெரிஞ்ச ஒருத்தர் எழுதிருப்பார்ல, ஒரு போயட். அவர் யாரு? Keats. எண்ட் பியாண்ட் கீட்ஸ். அவ்வளவுதான். சோ எண்ட் மியான் அப்படின்னு சொல்லிட்டு ஜான் லில்லி, த மேன் இன் த மூன் அதுக்கு சப்டைட்டில் வச்சு ஜான் லில்லி எழுதியிருக்காங்க. அதே மாதிரி எண்ட் மியான் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் எழுதியிருக்காங்க. அந்த எண்ட் மியான் யாரெல்லாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கீட்ஸோட எண்ட் மியான் 1818ல பப்ளிஷ் ஆயிருக்கும். அது வந்து ஒரு போம் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? அப்புறம் டான் சைமன்ஸ் ஒரு ரைட்டர் தி ரைஸ் ஆஃப் எண்டமியோன் ஒரு ஒர்க் எழுதியிருப்பாரு 1997ல. இது வந்து ஒரு சீரீஸா 4 நாவல்ஸா பப்ளிஷ் ஆயிருக்கும். நீங்க அதெல்லாம் படிக்க வேணாம். ரைஸ் ஆஃப் எண்டமியோன் யாரோடது அப்படின்னா டான் சைமன்ஸோடது அப்படின்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் பெஞ்சமின் டிசைர்லி அப்படின்னு பார்க்கும்போது அவர் வெறுமனையா எண்டமியோன்னு ஒரு நாவல் எழுதியிருப்பாரு. அது பப்ளிஷ் ஆன இயர் என்னன்னா 1880. ஓகேவா? இதுல நீங்க ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்க வேண்டியது கீட்ஸோடதும் பெஞ்சமின் டிஸ்லரியோடது. எனக்கு இவங்க 2 பேரும் தான் கண்டிப்பா தெரியணும். பெஞ்சமின் டிஸ்லரியோட எண்டமியான் அது வந்து நாவல் 1818 பப்ளிகேஷன் 1880. கீட்ஸோட எண்டமியான் வந்து 1818 பப்ளிகேஷன் அப்படின்னு பாக்குறோம். ஆல்ரெடி 1818ல நம்ம ஒர்க்ஸ் படிச்சிருப்போம். யாரோட ஒர்க்ஸ் எல்லாம் படிச்சிருக்கோம்? இப்பதான் கொஞ்சம் முன்னாடி கேள்வி கேட்டேன். 1818ல பப்ளிஷ் ஆன 3 ஒர்க்ஸ் என்னதுலாம்டா? வேற ரைட்டர்ஸ் ஓடுது. Frankenstein பார்த்தோம். என்னது? Frankenstein, Persuasion. ஓகேவா? சோ
ஜெயின் ஆஸ்டனோட 2 வொர்க் வந்து நார்த்தாங்கர் அபே, பெர்சுவேஷன். அது 2மே வந்து 1818ல தான் பப்ளிஷ் ஆயிருக்கும். இன்னொரு 1818 யாரோடது அப்படின்னா, மேரி ஷெல்லியோடது. அது வந்து பிராங்கென்ஸ்டைன் அப்படின்னு பார்க்கிறோம். அது எந்த இயர்ல பப்ளிஷ் ஆயிருக்கும்னா 1880ல தான் பப்ளிஷ் ஆயிருக்கும். அது சப்டைட்டில் என்ன அப்படின்னா, மாடர்ன் ப்ரொமீதியஸ் அப்படின்னு பார்த்தோம். ஓகேவா? ஜஸ்ட் ரீகால் பண்றதுக்காக சொல்றேன். அதே 1880ல தான் என்ன பப்ளிஷ் ஆயிருக்கும் அப்படின்னு சொன்னா, கீட்ஸோட போம் வந்து எண்டுமியான் அப்படின்றது பப்ளிஷ் ஆயிருக்கும். தென் பெஞ்சமின் டிஸ்லரியோடது எண்டுமியான் அப்படின்ற நாவல் எப்போ பப்ளிஷ் ஆயிருக்கும்னா 1880ல. உங்களுக்கு மனப்பாடம் பண்றது ஈஸியா இருக்கும். 1818 இது 1880 அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ஓகேவா? சோ லில்லியோட அதர் ஒர்க்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது மிடாஸ், மதர் பாம்பி, லவ்ஸ் மெட்டமார்போசிஸ், த விமன் இன் த மூன். சோ மேன் இன் த மூன்னு ஒர்க் எழுதியிருக்காங்க, விமன் இன் த மூன்னு ஒர்க் எழுதியிருக்காங்க. பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? லவ்ஸ் மெட்டமார்போசிஸ் அப்படின்னு பார்க்கும்போது பிரான்ஸ் மெட்டமார்போசிஸ் அப்படின்னு காஃப்கா, பழைய ரைட்டர் யார் ஒர்க் எழுதியிருப்பா? பழைய ரைட்டர். இப்பதான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி டிரான்ஸ்லேஷன்ல பார்த்தோம். ஓவிட். நான் பழைய ரைட்டர் கேட்டேன். ஆஹ் ஓவிட் வந்து மெட்டமார்போசிஸ் அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பாங்க. இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம டிரான்ஸ்லேஷன்ல பார்த்தோம். ஓவிடோட ஒர்க் வந்து மெட்டமார்போசிஸ்ன்னு சொல்லிட்டு. கண்டெம்பரரி ரைட்டர்ஸ்ல காஃப்கா. யார் மெட்டமார்போசிஸ் ஒர்க் எழுதியிருப்பா? பிரான்ஸ் கஃப்கா. FRANZன்னு நினைக்கிறேன். ஓகேவா? இல்ல இசட் தான். பிரான்ஸ் கஃப்கா. ஓகேவா? பிரான்ஸ் கஃப்கா அப்படின்ற ரைட்டர் என்ன பண்ணிருப்பாரு? மெட்டமார்போசிஸ் அப்படின்னு ஒர்க் கரப்பாம்பூச்சியா எழுதியிருப்பாரு. அதுல மாறிடுவோம் கண்டென்ட் சொல்லி மறுநாள் கொடுத்துருக்கல. காலையில. என்ன கண்டென்ட் அதுல? சாரி மேம். ஸ்பைடரா மாறிடுவான். காக்ரோச் இல்ல. ஒண்ணும் இல்ல சார். அவன் மாறிடுவான். சரியா? அந்த பிரான்ஸ் கஃப்காவோட மெட்டமார்போசிஸ்ல எதை காமிப்பாங்க அப்படின்னு சொன்னா, அதுல ஒரு புரோட்டகனிஸ்ட் வருவான். அவன் பேரு கூட நான் ஒரு ஃபுட் வச்சு சொல்லி கொடுத்தலாம். அவன் நேம் என்ன? பிரான்ஸ் கஃப்காவோட மெட்டமார்போசிஸ்ல புரோட்டகனிஸ்டோட நேம் ஒரு ஃபுட்டோட நேம் சொல்லி கொடுத்தேன். வாட் இஸ் த நேம்னு கேட்டேன். ஃபுட்டோட நேம் என்ன? டீ கூட்டெல்லாம் சம்சா. வச்சு சாப்பிடுவோம். கிரிகர் சமோசா. சம்சா. கிரிகர் சமோசா அப்படின்னு தான் அவனோட நேம். ஓகே. ஆ. கிரிகர் சமோசா கிடையாது. அவன் பேரு சம்சா தான். ஒர்க்ல நேம் வந்து சம்சான்னு ஆத்தர் வந்து வச்சிருப்பாரு. நான் அதை சமோசான்னு மாத்தி உங்களுக்கு மனப்பாடம் பண்ண வச்சேன். சரியா? சோ பிரான்ஸ் கஃப்காவோட ஒர்க் வந்து என்னது? மெட்டமார்போசிஸ். அதுல கதை என்ன அப்படின்னு சொன்னா, கிரிகர் சாம்சா அப்படின்னு ஒரு புரோட்டகனிஸ்ட் இருப்பான். அந்த புரோட்டகனிஸ்ட் என்ன ஆயிரும்னா, குடும்பத்துக்காக உழைச்சு கொட்டிக்கிட்டே இருப்பான். நல்லா தான் கொட்டிட்டு இருப்பான். திடீர்னு ஒரு நாள் நைட்டு ஒரு மேஜிக்லாம் இல்ல, பிளாக் மேஜிக்காவும் காட்ட மாட்டாங்க நமக்கு. சடனா அவன் என்னவா ஆயிடுவான்? டிரான்ஸ்பர் ஆயிருவான். அவனுக்கு 8 கால் முளைச்சிரும். பரல்ல செவுத்துல எல்லாம் அவன் ஏறி ஏறி இறங்கிட்டு இருப்பான். பார்த்தா அவன் ஸ்பைடரா மாறிடுவான். அவன் ஸ்பைடரா மாறினதை யாருக்கு சுத்தமா டைஜஸ்ட் பண்ண முடியாது அப்படின்னா, அவன் பேரண்ட்ஸ்க்கும் அவளோட தங்கச்சிக்கும் டைஜஸ்ட் பண்ண முடியாது. இவ்வளவு நாள் அவன் காசு கொண்டு வரும்போது அவங்க ஃபேமிலிக்கு அவனை பிடிச்சிருந்துச்சு. அவன் வீட்டுக்குள்ள இருந்தது ஓகேவா தெரிஞ்சுச்சு. இவன் இப்படி மாறுனதுக்கு அப்புறம் அவங்களுக்கு ரொம்ப எம்பாரசிங்கா ஃபீல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அவங்க ஃபேமிலி எல்லாரும் அவனை அவாய்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அவன் ஏன் இப்படி இருக்கான்? அவன் எப்போ மாறுவான்? ஏன்டா அவன் நமக்கு பாரமா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. சோ அவனை வந்து சூசைட் பண்ணிட்டு அவன் இறந்து போயிடுவான். ஓகேவா? சோ தட் இஸ் த ஸ்டோரி ஆஃப் பிரான்ஸ் கஃப்காஸ் மெட்டமார்போசிஸ். சோ மெட்டமார்போசிஸ் அப்படின்னு பார்க்கும்போது 3 இடத்துல பார்க்கிறோம். ஒன்னு வந்து பழைய ரைட்டர் ஓவிடோட மெட்டமார்போசிஸ், அப்புறம் கண்டெம்பரரி ரைட்டர் அப்படின்னு பார்க்கும்போது பிரான்ஸ் கஃப்காவோட மெட்டமார்போசிஸ், தென் லவ்ஸ் மெட்டமார்போசிஸ் யார் எழுதியிருப்பா? லவ்ஸ் மெட்டமார்போசிஸ் யார் எழுதியிருக்கா? யார் ஆத்தர் ஜான் இருக்கு? லில்லி. ஜான் லில்லி. ஜான் லில்லி. அவ்வளவுதான். புரியுதா? புரிஞ்சுச்சா? படிச்சிடலாம். படிச்சிடலாம்ல இத. படிச்சிடலாம். அவ்வளவுதான். ஓகேவா? அடுத்தது ஜார்ஜ் பீல். பீல். சோ பீல் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அவங்க வில்லியம் ஷேக்ஸ்பியரோட ஒரே ஒரு பிளேல கொலாபரேட் ஆயிருப்பாங்க. அது வந்து இம்பார்ட்டன்டான பாயிண்ட். ஃபர்ஸ்ட் நம்ம அதுல இருந்தே கதையை ஸ்டார்ட் பண்ணுவோம். சோ ஜார்ஜ் பீல் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அவங்க வில்லியம் ஷேக்ஸ்பியரோட என்ன பிளேல கொலாபரேட் ஆயிருப்பாங்க அப்படின்னா, டைட்டஸ் ஆண்ட்ரோனிக்கஸ் அப்படின்ற ஒர்க்ல வந்து ஜார்ஜ் பீல் வந்து கொலாபரேட் ஆயிருப்பாங்க. ஓகேவா? அது வந்து இம்பார்ட்டன்டான பாயிண்ட். தென் நெக்ஸ்ட் ஒர்க் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இவங்களோட ஓப்பனிங் ஒர்க்குக்கு ஒரு கதை சொல்லி கொடுத்தேன். இவங்களோட இம்பார்ட்டன்ட் ஒர்க்ஸ்ன்னு பார்க்கும்போது, அரிங்மெண்ட் ஆஃப் பாரிஸ், த ஹண்டிங் ஆஃப் கியூபிட், த லவ் ஆஃப் கிங் டேவிட் அண்ட் ஃபேர் பாத்ஷிபு அப்படின்னு ஒரு ஒர்க் எழுதியிருப்பாங்க. அப்புறம் எட்வர்ட் த ஃபர்ஸ்ட், தென் த ஓல்டு வைஃப் டேல் அவங்களோட இம்பார்ட்டன்டான ஒர்க், ஃபேர்வெல் டு ஆர்ம்ஸ்னு எழுதியிருப்பாங்க. இதுல கடைசி 2 ஒர்க்கையுமே வந்து நம்ம இன்னொரு ரைட்டருக்கு படிச்சோம். அதை கம்பேர் பண்ணி நான் உங்களுக்கு படிக்க சொன்னேன். பிகினிங்க்கு நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். பழைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லி கொடுத்தேன். ஜார்ஜ் பீல் அப்படின்னால என்ன கதை ஸ்டார்ட் ஆகும்? ஞாபகம் இல்ல. சரி, ஓகே. சோ ஜார்ஜ் பீல் அப்படின்னு சொல்லி பார்த்தா, பீல் அப்படின்னா உரிக்கிறதுன்னு சொல்லி கொடுத்தேன். நான் உங்களுக்கு குரோனாலஜி ஆத்தர்ஸோட குரோனாலஜி சொல்லி கொடுக்கும்போது என்ன சொல்லி கொடுத்தேன்? ஃபர்ஸ்ட் ரைட்டர் வந்து யாருன்னு சொன்னேன்? லில்லின்னு சொன்னேன். லில்லிய வந்து உரிச்சி அந்த பூவை வந்து உரிச்சு என்ன பண்ணாங்க? லாட்ஜ்ல வந்து வச்சாங்க. அப்பதான் வந்து அழகா இருக்கும் அப்படின்றதுக்காக நான் குரோனாலஜியை மனப்பாடம் பண்றதுக்காக உரிச்சாங்கன்னு சொல்லி கொடுத்தேன். அப்போ பீல்னா அர்த்தம் என்ன? உரிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான். அப்போ ஜார்ஜ் பீலோட ஒர்க்ஸை பார்க்கும்போது கதை வந்து எப்படி ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொன்னா,
அம்மா வந்து அடி உரிச்சுட்டாங்க அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு சொன்னேன். அம்மா வந்து அடிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு சொன்னேன். ஏன் அப்போ அம்மா வந்து எப்போ அடிக்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா, ஒரு விஷயத்த நீட்டா அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு அந்த பக்கம் போயிருப்பாங்க. அந்த குழந்தையோ இல்ல நம்மளோ ஏதோ ஒண்ணு தட்டி விட்டுட்டோம் அப்படின்னா அடி விழும். அப்போ ஃபர்ஸ்ட் ஒர்க் என்ன வரும் அப்படின்னா அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் பாரிஸ். அதோட ஸ்பெல்லிங் வந்து அது கிடையாது. அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் பாரிஸ் அப்படின்னு தான் இருக்கும். பட் நீங்க ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக நான் சொல்லிக் கொடுக்கேன். பீல் அப்படின்னு சொன்னா அம்மா உரிச்சிருவாங்க. எதுக்கு உரிப்பாங்க? அரேஞ்ச் பண்ணி விட்டதை தட்டி விட்டா உரிச்சிருவாங்க. அதனால த அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் பாரிஸ் அப்படின்றது ஜார்ஜ் பீலோட ஃபர்ஸ்ட் ஒர்க். ஓகேவா? சோ ஜாரிங்மெண்ட் ஆஃப் பாரிஸ்க்கு அடுத்த ஒர்க் என்னன்னா, அவங்கள நம்ம அடிக்கிறதுக்கு துரத்திட்டு வருவாங்க. அதுதான் வந்து த ஹண்டிங் ஆஃப் கியூபிட் அப்படின்னு பார்த்தோம். இதுதான் அவரோட ஓப்பனிங் ஒர்க்ஸ நான் மனப்பாடம் பண்ண சொல்லிக் கொடுத்ததுக்கு 2 ஒர்க். பீல் அப்படின்னா உரிக்கிறது. ஏன் உரிப்பாங்க? அடுக்கி வச்சத அரேஞ்ச் பண்ணி வச்சத தட்டி விட்டுட்டா உரிச்சிருவாங்க. அதனால அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் பாரிஸ். அப்புறம் ஹண்ட் பண்றதுக்கு துரத்திட்டு வராங்க. அதனால ஹண்டிங் ஆஃப் கியூபிட் அப்படின்னு அடுத்த ஒர்க்ஸ் பார்த்தோம். ஓகேவா? எல்லாத்துலயும் நான் ஒரு வேர்ட் தான் என்னால கனெக்ட் பண்ண முடியும். டோட்டல் டைட்டில் என்னால கனெக்ட் பண்ண முடியாது. அந்த ஒரு வேர்ட வச்சு தான் நீங்க ஃபுல் டைட்டிலே மனப்பாடம் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? இது வந்து நம்ம ஓப்பனிங்க்கு படிச்சோம். ஜார்ஜ் பீலோட 2 ஒர்க் என்ன அப்படின்னு சொன்னது உங்களுக்கு இந்த கதை தான் ஞாபகம் வரணும்ன்றதுக்காக சொல்லிக் கொடுத்தேன். அதுக்கப்புறம் நம்ம லாஸ்ட் 2 ஒர்க்க படிச்சோம். லாஸ்ட் 2 ஒர்க்ல அர்னால்ட் பெனட்டே உங்களுக்கு யாருன்னு தெரியும். அர்னஸ்ட் ஹெமிங்வே யாருன்னு தெரியும். டெஃபினட்டா அர்னஸ்ட் ஹெமிங்வே தெரியும். அர்னஸ்ட் ஹெமிங்வே எந்த இயர்ல நோபல் பிரைஸ் வாங்கியிருப்பாங்க? 52ல மேம். ம் 4 யோசிச்சு சொல்லுங்க பாப்போம். 4 1950 4 52ல அவங்க புலிட்சர் பிரைஸ் வாங்கியிருப்பாங்க. 54 ஓகேவா? அப்ப அவங்க புலிட்சர் பிரைஸ் வாங்கின ஒர்க் என்ன? ஓல்டு அர்னஸ்ட் ஹெமிங்வே மேன் அண்ட் புலிட்சர் தி பிரைஸ் சீ. வாங்கினது. அவ்வளவுதான். அர்னஸ்ட் ஹெமிங்வே வந்து ஒரு இம்பார்ட்டன்டான ரைட்டர். அவரோட ஓல்ட் மேன் அண்ட் த சீ அப்படின்ற ஒரு ஒர்க்குக்கு வந்து அவர் புலிட்சர் பிரைஸ் வாங்கியிருப்பாரு. புலிட்சர் பிரைஸ் வாங்கின இயர் என்ன அப்படின்னா 19 சாரி அந்த ஓல்டு மேன் அண்ட் த சீ அப்படின்ற அந்த ஒர்க் வந்து பப்ளிஷ் ஆன இயர் வந்து 1952. புலிட்சர் பிரைஸ் வாங்கின இயர் வந்து 1953. அவங்க நோபல் பிரைஸ் வாங்கின இயர் வந்து 1954. தொடர்ந்து வரும். அந்த மாதிரி அர்னஸ்ட் ஹெமிங்வே ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு சொல்லி கொடுத்தேன். ஸோ ஓல்டு மேன் அண்ட் த சீ நிறைய தடவை நெட் கொஸ்டின். பப்ளிஷ் ஆனது 52, அவார்ட் வாங்கினது 53, அவங்க நோபல் பிரைஸ் வாங்கினது 54. அர்னஸ்ட் ஹெமிங்வேக்கு இந்த 3 பாயிண்ட் வந்து இம்பார்ட்டன்ட். இது போக அவங்களோட ஒர்க்ஸ் நம்ம நிறைய படிச்சிருக்கோம். அதுல ஃபேர்வெல் டு ஆர்ம்ஸ் அப்படின்ற ஒரு ஒர்க்கும் படிச்சிருக்கோம். 1929 பப்ளிகேஷன். ஓகேவா? அதே டைட்டில்ல ஃபேர்வெல் டு ஆர்ம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அக்கேஷனல் சானட் எழுதியிருப்பாங்க. யார் எழுதியிருப்பா அப்படின்னா ஜார்ஜ் பீல் வந்து எழுதியிருப்பாங்க. ஒரு சானட் கலெக்ஷன். யாருக்காக எழுதியிருப்பாங்க அப்படின்னா குவீன் எலிசபெத்காக எழுதியிருப்பாங்க. ஓகேவா? சோ சேம் டைட்டில் அப்படின்றதுனால நான் கீழே கொடுத்திருக்கேன். ஃபேர்வெல் டு ஆர்ம்ஸ் அப்படின்னு சொல்லி பழைய ரைட்டர் ஜார்ஜ் பீல் வந்து எழுதியிருக்காங்க. கண்டெம்பரரி ரைட்டர்ஸ்ல யார் அதே டைட்டில் யூஸ் பண்ணிருக்கா அப்படின்னா அர்னஸ்ட் ஹெமிங்வே யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாக்குறோம். அதே மாதிரிதான் ஓல்டு வைஃப்ஸ் டேல் அப்படின்ற இதே டைட்டில்ல ஜார்ஜ் பீல் ஒர்க் எழுதியிருக்காங்க. அதே மாதிரி கண்டெம்பரரி ரைட்டர் யார் எழுதியிருக்கா அப்படின்னா அர்னால்ட் பெனட் அப்படின்னு ரைட்டர் வந்து ஓல்டு வைஃப்ஸ் டேல் இது நெட் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. 1908 பப்ளிகேஷன் அப்படின்னு பாக்குறோம். புரிஞ்சுச்சா இல்ல குழப்பறேனா? புரியுது மேம். புரியுது மேம். புரிஞ்சுக்கா? புரியுதுக்கா. அதர்ஸ் புரியுது மேம். புரியுது. ஓகே. நடுவுல இருக்கிற மிச்சம் இன்னும் நமக்கு 2 ஒர்க் தான் இருக்கு படிக்கிறதுக்கு. த லவ் ஆஃப் கிங் டேவிட் அண்ட் ஃபேர் பேட்ஷெபேன்னு ஒரு ஒர்க் எழுதியிருப்பாங்க. எட்வர்ட் த ஒன். ஓகேவா? சோ இந்த 2 ஒர்க்ஸ்மே வந்து யாரோடது அப்படின்னா ஜார்ஜ் பீலோடது. சோ மேல படிக்கிறதுக்கு 2 ஒர்க் படிச்சிட்டோம். கீழ ஆல்ரெடி அதே டைட்டில்ல புது ரைட்டர்ஸ் எழுதியிருக்காங்கன்றத நான் கம்பேர் பண்ணி படிக்க வச்சிட்டேன். ஓல்டு வைஃப்ஸ் டேல், அ ஃபேர்வெல் டு ஆர்ம்ஸ். ஓகேவா? அவங்க 2 பேரையும் படிச்சாச்சு. அப்ப மிடில் இருக்கிற ஒர்க் அப்படின்னு பார்க்கும்போது த லவ் ஆஃப் கிங் டேவிட் அண்ட் ஃபேர் பேட்ஷெபே, எட்வர்ட் த ஒன் அது வந்து ஒரு கிரானிக்கல் பிளே. ட்ரபிள்சம் ரெயின் ஆஃப் ஜான் ஒரு ஒர்க் எழுதியிருப்பாங்க. ஓகேவா? ட்ரபிள்சம் த ரெயின் ஆஃப் ஜான் அப்படின்னு இந்த ஒர்க்ல இருந்து தான் சோர்ஸ் எதுக்கு எடுத்திருப்பாங்க? ஐ மீன் இதுக்கு சோர்ஸ் எதுல இருந்து எடுத்திருப்பாங்க அப்படின்னா ஷேக்ஸ்பியரோட கிங் ஜான்ல இருந்து எடுத்திருப்பாங்க. ஓகே. ஷேக்ஸ்பியரோட கிங் ஜான். ஷேக்ஸ்பியரோட ஒர்க் வந்து கிங் ஜான் நமக்கு தெரியும். அதே டைட்டில்ல அவங்க வந்து ரெயின் ஆஃப் கிங் ஜான், ரெயின் ஆஃப் ஜான் அப்படின்ற டைட்டில் எழுதியிருப்பாங்க. இப்போ நீங்க இந்த 6 ஒர்க் மட்டும் படிங்க. தட் இஸ் என்ன? ஃபர்ஸ்ட் ஒர்க் வந்து அம்மா அடிப்பாங்கன்னு சொன்னா அரேஞ்ச் பண்ணி விட்டது தட்டி விட்டா அதனால ஹண்ட் பண்ண ஓடி வந்தாங்க. அந்த 2 ஒர்க்க படிச்சு முடிச்சுட்டு அடியில இருக்கிற ஒர்க் தான் உங்களுக்கு அடுத்தது ஞாபகம் வரணும். ஓல்டு வைஃப் ஸ்டைல் அர்னால்ட் பெனட் எழுதியிருப்பாங்க அதே டைட்டில்ல. ஃபேர்வெல் டு ஆர்ம்ஸ் அது வந்து ஒரு சானட் கலெக்ஷன். குவீன் எலிசபெத்காக எழுதப்பட்ட சானட் கலெக்ஷன். அதே டைட்டில்ல யார் எழுதியிருப்பா அப்படின்னா அர்னஸ்ட் ஹெமிங்வே எழுதியிருப்பாங்க. மிடில்ல மிச்சம் இருக்கிறது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா த லவ் ஆஃப் கிங் டேவிட் அண்ட் ஃபேர் பேட்ஷெபே, எட்வர்ட் த ஒன் அப்படின்னு பாக்குறோம். அப்ப எட்வர்ட் த டூன் யார் பிளே எழுதியிருப்பா? ஹிஸ்டாரிக்கல் பிளே. எட்வர்ட் த செகண்ட். கிறிஸ்டோபர் மார்லோ. இந்த கூட்டத்துக்குள்ளதான் ஒருத்தர் எழுதியிருப்பாரு. கிறிஸ்டோபர் மார்லோ. எட்வர்ட் த செகண்ட் வந்து இம்பார்ட்டன்டான ஒர்க். எதுக்குன்னா அந்த காலத்திலே கே ரிலேஷன்ஷிப் பத்தி பேசியிருப்பாங்க. ஒரு மேலும் மேலும் லவ் பண்ற ஒரு ஃபீலிங்ஸ் வந்து அந்த இடத்துல காட்டியிருப்பாங்க. ஓகேவா? எட்வர்ட் த செகண்ட் அப்படின்ற அந்த ஒர்க் வந்து அது வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் பிளே. உண்மையாவே அந்த ராஜா அந்த காலத்துல அப்படிதான் இருந்தாருன்னு நினைக்கிறேன். சோ அதே மாதிரி கிறிஸ்டோபர் மார்லோ ஒரு கிரே ரிலேஷன்ஷிப் பத்தி அந்த டைம் பீரியட்லயே அவரோட ஒர்க்ல வந்து பேசியிருப்பாரு. சோ எட்வர்ட் த ஒன் வந்து ஜார்ஜ் பீலோடது. எட்வர்ட் த செகண்ட் வந்து யாரோடது அப்படின்னா மார்லோவோடது. MARLOWE மார்லோவோடது. எஸ் மேம். கிளியரா இது? கிளியர்க்கா? கிளியர்க்கா.
ஜார்ஜ் பீல் அப்படின்னாலே ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன ஞாபகம் வரும்? அவங்க ஷேக்ஸ்பியர் கூட கொலாபரேட் ஆனாங்க. எந்த ஒர்க்ல அப்படின்னா டைட்டஸ் ஆண்ட்ரோனிக்கஸ்ல. பீல் அப்படின்னா அம்மா உரிச்சிருவாங்க. அரேஞ்ச் பண்ணி விட்டத தட்டி விட்டோம் அப்படின்னா. அதனால அரிங்மெண்ட் ஆஃப் பாரிஸ் அப்படின்னு பாக்குறோம். செகண்ட் ஒர்க் ஹண்ட் பண்றதுக்கு துரத்திட்டு வராங்க. அதனால ஹண்டிங் ஆஃப் கியூபிட்னு பாக்குறோம். அப்புறம் கடைசி ஒர்க்கு உடனே வந்துடணும். அர்னால்ட் பெனட்டோட த ஓல்டு வைஃப் ஸ்டைல் அப்படின்ற ஒர்க்கும் அர்னஸ்ட் ஹெமிங்வேயோட ஃபேர்வெல் டு ஆர்ம்ஸும் நமக்கு ஞாபகம் வரணும். அப்புறம் தான் மிடில் ஒர்க் ஞாபகம் வரணும். எட்வர்ட் த ஒன். அப்புறம் த லவ் ஆஃப் ஃபேர் பேட்ஷிபேன்னு ஒரு ஒர்க் எழுதிருப்பாங்க. ஓகேவா? அது ரெண்டும் மிடில் ஒர்க்னு பாக்குறோம். அப்ப எட்வர்ட் தி செகண்ட் யார் எழுதுனா நான் கேட்டேன். அது வந்து கிறிஸ்டோபர் மார்லோ. அவ்வளவுதான் நம்ம படிச்சிருக்கோம். நெக்ஸ்ட் தாமஸ் லாட்ஜ். தாமஸ் லாட்ஜ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவரும் ஷேக்ஸ்பியர் கூட கொலாபரேட் பண்ணிருப்பாரு. வில்லியம் ஷேக்ஸ்பியர் கூட. அந்த பாயிண்ட் வந்து இம்பார்ட்டன்ட். எந்த ஒர்க்ல அப்படின்னா ஹென்ரி த 6 பார்ட் 2ல கொலாபரேட் பண்ணிருப்பாங்க. ஓகேவா? சோ ஹென்ரி த 6 பார்ட் 2 அப்படின்ற இந்த ஒர்க்ல யார் கொலாபரேட் பண்ணிருப்பா அப்படின்னா தாமஸ் லாட்ஜ் வந்து கொலாபரேட் பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஓகே. சோ தாமஸ் லாட்ஜ் அப்படின்னு பார்க்கும்போது இவரோட இம்பார்ட்டன்டான பாயிண்ட் அப்படின்னு பார்த்தா டிஃபென்ஸ் ஆஃப் போயட்ரி, மியூசிக், ஸ்டேஜ் ஆஃப் பிளே அப்படின்னு ஒரு ஒர்க் எழுதிருப்பாங்க. ஓகேவா? இதோட ஷார்ட்டா எப்பவுமே உங்களுக்கு என்ன கேட்பாங்கன்னா டிஃபென்ஸ் ஆஃப் போயட்ரி மட்டும் தான் இது வரைக்கும் நெட்ல கேட்டிருக்காங்க. ஃபுல் டைட்டில் கேட்டது கிடையாது. மியூசிக் அண்ட் ஸ்டேஜ் ஆஃப் பிளே அப்படின்னு டைட்டில் அவர் எழுதியிருக்காரு. ஆனா நெட்ல கொஸ்டின் பேப்பர்ல யூஜிசி நெட்ல இருந்து நம்ம கேக்குறது டிஃபென்ஸ் ஆஃப் போயட்ரி அப்படின்னு மட்டும் தான் கேட்பாங்க. இதே டைட்டில் ஷெல்லி எங்கேயும் பார்த்த எழுதினார்லாம் மாதிரி இல்ல டிஃபென்ஸ் ஆஃப் போயட்ரின்னு சொல்லி. ஸ்டீஃபன் கோர்டன். சிட்னி ஸ்டீஃபன் ஷெல்லியும் கோர்டன். சிட்னி எழுதிருப்பாங்க. மேம். நமக்கு சிட்னி இப்ப சிட்னி. ரீசெண்டா இப்ப கொஞ்ச நேரத்துக்கு சிட்னி முன்னாடி ரிப்ளை பார்த்தோம் ஒரு சிட்னி 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 ஓகேவா? சோ இந்த ஒர்க்குக்கு வந்து ஒரு கதை சொல்லி கொடுத்தேன். என்ன அப்படின்னு சொன்னா ஸ்டீஃபன் காசன் ஒரு ஆளு. இவர்தான் ஒரு வில்லன். சரியா? ஆண்டகானிஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த டைம் பீரியட்ல எல்லாருமே ரைட்டிங் வச்சு சண்டை போட்டுக்கிட்டே தான் இருந்தாங்க. அதே மாதிரிதான் இந்த டைம் பீரியட்லயுமே வந்து ரைட்டிங் வச்சு சண்டை போட்டுக்கிட்டாங்க. என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த ஸ்டீஃபன் காசன் அப்படின்ற அந்த ஆண்டகானிஸ்ட் என்ன பண்ணாரு அப்படின்னா த ஸ்கூல் ஆஃப் அபியூஸ் அப்படின்னு ஒரு ஒர்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணாங்க. ஒர்க்கோட டைட்டில் வந்து என்னது அப்படின்னா ஸ்கூல் ஆஃப் அபியூஸ். அது பப்ளிஷ் ஆன இயர் என்னன்னா 1579. கதையோட ஞாபகம் வச்சா இயர் மறந்து போகாது. துண்டு துண்டா மனப்பாடம் பண்ண ட்ரை பண்ணீங்கன்னா கடைசி வரை நிக்காது. நீங்க 3 வருஷம் படிச்சாலும் சரி இயர் மண்டையில நிக்காது. சோ ஸ்டீஃபன் காசனோட அவர் வந்து ஒரு ஆண்டகானிஸ்ட். அவர் என்ன பண்றாரு? ஸ்கூல் ஆஃப் அபியூஸ் அப்படின்னு ஒரு டைட்டில் எழுதுறாரு. அந்த டைட்டில் பப்ளிஷ் ஆன இயர் என்ன அப்படின்னு சொன்னா 1579. ஸ்கூல் ஆஃப் அபியூஸ். ஓகேவா? அபியூஸ்னு ஒரு ஒர்க் எழுதிறாரு. இந்த ஸ்கூல் ஆஃப் அபியூஸ் அப்படின்ற இந்த டைட்டில் கீழ என்ன பண்ணிடுறாருன்னா போயட்ரி வந்து ரொம்ப ஒஸ்ட். நேரம் போகாததான் போயட்ரி எல்லாம் படிப்பான். போயட்ரி எல்லாம் எழுதுவான். போயட்ரியில வந்து ஒரு மாரல், எத்திக்ஸ், பிரின்சிபல்ஸ்னு ஒன்னையுமே அதை டீச் பண்ண மாட்டேங்குது. தண்டத்துக்கு எழுதுறானுங்க போயட்ரி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா பேசிடுவாரு. ஸ்டீஃபன் காசன் போயட்ரியை வந்து பயங்கரமா திட்டி ஸ்கூல் ஆஃப் அபியூஸ் அப்படின்ற இந்த ஒர்க்குள்ள பேசுவாரு. ஆஸ் வெல் அஸ் அது யாருக்கு டெடிகேட்டும் பண்ணிடுவாரு அப்படின்னா சிட்னிக்கு டெடிகேட்டும் பண்ணி விட்டுருவாரு. சரியா? அப்போ இது வெளியே வந்ததும் பயங்கரமா சிட்னிக்கு கோவம் வருது. உடனே சிட்னி என்ன எழுதுறாரு? டிஃபென்ஸ் ஆஃப் போயட்ரின்னு ஒரு ஒர்க் எழுதுறாரு. சிட்னி தான் ஃபர்ஸ்ட் கொந்தளிச்சுட்டு வெளியில வராரு. ஓகேவா? டிஃபென்ஸ் ஆஃப் போயட்ரின்னு எழுதுறாரு. சிட்னி என்ன எழுதுறாரு அப்படின்னா டிஃபென்ஸ் ஆஃப் போயட்ரி. டிஃபென்ஸ் ஆஃப் போயட்ரின்னு எழுதுறாரு. அது வந்து டிஃபென்ஸ் ஆஃப் போயட்ரின்னு சொல்லுவாங்க. இல்ல டிஃபென்ஸ் ஆஃப் போயசி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா அப்பாலஜி ஃபார் போயட்ரின்னு சொல்லுவாங்க. சோ இந்த டைட்டில் எதை கேட்டாலும் அவரை தான் சொல்லி கேட்கறாங்க. குழப்பிக்க கூடாது. சரியா? டிஃபென்ஸ் ஆஃப் போயட்ரி இல்ல டிஃபென்ஸ் ஆஃப் போயசி POESY ஸ்பெல்லிங் மாத்தி கேட்பாங்க. அப்படி இல்லைன்னா அப்பாலஜி ஃபார் போயட்ரின்னு கேட்பாங்க. இந்த டைட்டில் இந்த ரெண்டு டைட்டில்ல சிட்னி என்ன பண்ணிடுறாரு? கொந்தளிச்சு உடனே ரிப்ளை எழுதிடுறாரு. ரிப்ளை மறு வருஷமே எழுதிடுறாரு. 1580லேயே எழுதுறாரு. ஆனா ரிப்ளை எழுதிட்டாரு. ஆனா பப்ளிஷ் ஆனது எப்ப பப்ளிஷ் ஆயிருக்கும் அப்படின்னு சொன்னா 1595ல பப்ளிஷ் ஆயிருக்கும். அது வந்து தலைவர் எழுதினாரு. ஆனா அவரால பப்ளிஷ் பண்ண முடியல. 15 வருஷம் கழிச்சு தான் பப்ளிஷ் பண்ணாங்க. ஆனா அவர் பப்ளிஷ் பண்ண முடியலன்ற ஒரே காரணத்துக்காக நடுவுல யார் குதிச்சிருவா அப்படின்னா தாமஸ் லாட்ஜ் வந்துருவாரு. தாமஸ் லாட்ஜ் என்ன பண்ணுவாரு அப்படின்னா போயட்ரி திட்டினது எனக்கும் பிடிக்கல. நானும் அதை அப்போஸ் பண்ணி எழுதுவேன் அப்படின்னு சொல்லிட்டு டிஃபென்ஸ் ஆஃப் போயட்ரி அதே டைட்டில் டிஃபென்ஸ் ஆஃப் போயட்ரி, மியூசிக் அண்ட் ஸ்டேஜ் ஆஃப் பிளே. உங்களுக்கு கேட்கும் போது மியூசிக், ஸ்டேஜ் ஆஃப் பிளே டிஃபரன்சியேஷன் கேட்க மாட்டாங்க. டிஃபென்ஸ் ஆஃப் போயட்ரின்னு மட்டும் தான் கேட்பாங்க. நீங்க எப்படி கெஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா இருக்கிற ஆப்ஷன்ஸ் வச்சு தான் கெஸ் பண்ணிக்கணும். அது லாஜோட ஒர்க்கா இல்லைன்னா சிட்னியோட ஒர்க்கா இல்ல இதே டைட்டில்ல கண்டெம்பரரி ரைட்டர் ஷெல்லியும் எழுதி வச்சிருப்பாரு. அது வேற கதை. அதை நம்ம அப்புறமா பார்க்கலாம். சரியா? இவங்க 2 பேரை மட்டும் இப்போதைக்கு படிங்க. சோ டிஃபென்ஸ் ஆஃப் போயட்ரி அப்படின்னு சொல்லிட்டு அவரும் எழுதியிருப்பார். தாமஸ் லாட்ஜ் ஊடில வந்து அவர் எழுதி 1580ல அவர் பப்ளிஷ் பண்ணிடுவார். எழுதி அவரோட ஒர்க் பப்ளிஷும் ஆயிரும். அப்போ இவங்க 3 பேரும் சேர்ந்ததுதான் இந்த கதை வந்து. சோ ஸ்டீஃபன் காசன் தான் அந்த சண்டையை ஆரம்பிச்சு விடுறாரு. 1579ல என்ன பண்றாரு? ஸ்கூல் ஆஃப் அபியூஸ்னு ஒரு ஒர்க் எழுதுறாரு. அதுக்குள்ள என்ன திட்டுறாரு அப்படின்னா போயட்ரியை போட்டு கிளிகிளின்னு கிளிக்கிறாரு. ஆஸ் வெல் அஸ் யாருக்கு கோவம் வரணும்னு டெடிகேட் பண்ணி விடுறாரு அப்படின்னா அதே ஆளுக்கு சிட்னிக்கு டெடிகேட்டும் பண்றாங்க. இது டெடிகேஷனை கேட்பாங்க. சிட்னிக்கு தான் அவர் டெடிகேட் பண்ணுவார். ஓகேவா? சிட்னி கோவத்துல என்ன பண்றாரு? உடனே ரிப்ளை எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு 1580ல டிஃபென்ஸ் ஆஃப் போயட்ரி இல்ல டிஃபென்ஸ் ஆஃப் போயசி இல்ல அப்பாலஜி ஃபார் போயட்ரி அப்படின்ற 3 டிஃபரெண்ட் டைட்டில்ஸ் அதை சொல்றாங்க. 1580ல எழுதிருவாரு. இட் வாஸ் ரிட்டன் இன் 1580. பட் பப்ளிஷ் ஆன இயர் என்ன அப்படின்னா ரொம்ப லேட்டா தான் பப்ளிஷ் ஆகும். 1595ல.
ஓகேவா? பிகாஸ் உங்களுக்கு குழப்பணுன்றதுக்காகவே அவன் ரிட்டர்ன் ஆன இயர் என்ன, பப்ளிஷ் ஆன இயர் என்னன்னு துண்டு துண்டா வார்த்தைய மாத்தி மாத்தி கேட்பான். அதனால தான் ரிட்டர்ன் ஆன இயர் தனியா படிங்க, பப்ளிஷ் ஆன இயர் தனியா படிங்க நான் வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணிட்டே இருக்கிறது. 1580 எழுதியிருப்பாரு. 1590 பப்ளிஷ் ஆயிருக்கும். தென் ஊடையில யார் வந்திருப்பா? தாமஸ் லார்ஜ் என்ட்ரியை கொடுத்து எனக்கும் அது பிடிக்கல, நானும் ரிப்ளை எழுதுவேன் அப்படின்னு சொல்லிட்டு டிஃபென்ஸ் ஆஃப் போயட்ரி, மியூசிக் அண்ட் ஸ்டேஜ் பிளே அப்படின்னு ரிப்ளை எழுதுறாரு. 1580 அது பப்ளிஷும் அவர் பண்ணிடுறாரு வெற்றிகரமா. அதனாலதான் இவரோட ரிப்ளை ஃபர்ஸ்டா மாறிடுது, சிட்னியோட ரிப்ளை செகண்டா மாறிடுது. கதை எஸ் புரியுதா? மேம். புரியுதுக்கா. புரியுதுக்கா. நியூ ஸ்டூடெண்ட்ஸ் புரியுது ஓகேவா? புரியல அப்படின்னா படிக்கும்போது கால் பண்ணி என்கிட்ட கேளுங்க, நான் அகைன் சொல்லி கொடுக்குறேன். புரியாம படிக்காதீங்க, இட்ஸ் வேஸ்ட் ஆஃப் டைம். மறந்து போச்சுன்னா ஒன்றும் தப்பு கிடையாது. ஜஸ்ட் கால் மீ, ஐ வில் டெல் யூ அகைன். ஓகேவா? சோ தாமஸ் லார்ஜ் பார்த்துட்டு இருக்கோம். லார்ஜுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒர்க் அப்படின்னு பார்க்கும்போது வில்லியம் ஷேக்ஸ்பியரோட ஹென்ரி தி சிக்ஸ் பார்ட் 2ல தலைவர் கொலாபரேட் ஆயிருக்காரு. அடுத்தது இவரோட இம்பார்ட்டன்டான ஒர்க்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது டிஃபென்ஸ் ஆஃப் போயட்ரி, மியூசிக் அண்ட் ஸ்டேஜ் ஆஃப் பிளே அப்படின்னு சொல்லி ஒரு ஒர்க் எழுதிருக்காரு 1580ல. இது எதுக்கு ரிப்ளையா எழுதப்பட்ட ஒர்க் அப்படின்னா ஸ்டீஃபன் காசனோட ஸ்கூல் ஆஃப் அபியூஸ் அப்படின்ற ஒர்க்குக்கு எழுதப்பட்ட ஒர்க் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? தென் இவரோட ரிமைனிங் ஒர்க்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த 3 ஒர்க்ஸையும் தெரிஞ்சு வச்சிருக்கணும். பட் இப்போ உங்களால அதை மனப்பாடம் பண்றது கஷ்டம். நம்ம என்ன பண்ணிடுவோம், இம்பார்ட்டன்டான ஒர்க்ஸ் மட்டும் பார்ப்போம். ஸோ டிஃபென்ஸ் ஆஃப் போயட்ரி தாமஸ் லார்ஜோடதுன்னு பார்த்தாச்சு. தென் அவரோட பிளேஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஊன்ஸ் ஆஃப் சிவில் வார், தி லுக்கிங் கிளாஸ் ஃபார் லண்டன் அண்ட் இங்கிலாந்து, அப்புறம் ரோசிலன் ஒரு ஒர்க் எழுதியிருப்பாரு, அப்புறம் ஃபிக் ஆஃப் மோமோஸ்னு ஒரு ஒர்க் எழுதியிருப்பாரு. இந்த 4 பிளேஸ்மே அவரோட இம்பார்ட்டன்டான பிளேஸ்ன்னு சொல்லி பார்க்கறோம். ஸோ ஓப்பனிங்ல டிஃபென்ஸ் ஆஃப் போயட்ரி படிக்கிறோம். அதுக்கு அடுத்தது என்னது அப்படின்னு சொன்னா ஊன்ஸ் ஆஃப் சிவில் வார். இதுக்கு நான் ஒரு கதை சொல்லி கொடுத்தேன். என்ன அப்படின்னு சொன்னா சிவில் வார் வந்து கிரவுண்ட்ல நடந்துட்டு இருக்கு, கிரவுண்ட்ல இல்ல ரோட்ல எங்கேயோ நடந்துட்டு இருக்கு. ஓகேவா? அப்போ மென்ஸ் மட்டும் தான் சிவில் வார்ல சண்டை போட்டுட்டு இருக்காங்க. லேடிஸ் யாரும் வாருக்கு போக மாட்டாங்க. நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த கதையை. சோ எல்லாரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அப்ப ரிமைனிங் இருக்கிறவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா மேல இருந்து கிளாஸ்ல பாத்துட்டு இருக்காங்க. அதான் லுக்கிங் கிளாஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்தா. சோ கீழே வந்து சிவில் வார் நடந்துட்டு இருக்கு. அப்போ மேல இருந்து கிளாஸ்ல அவங்க பாத்துட்டு இருக்காங்க. லுக்கிங் கிளாஸ் ஃபார் லண்டன் அண்ட் இங்கிலாந்து அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தது யாரெல்லாம் மேல இருக்கு, மேல நிறைய கேர்ள்ஸ் நின்று பாத்துட்டு இருக்காங்க. அதுல ஒரே ஒரு கேர்ளோட பேர் என்ன அப்படின்னா ரோசிலன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகேவா? இந்த ரோசிலன் அப்படின்ற நேம்ல இருந்து தான் ஷேக்ஸ்பியர் என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னு ஆஸ் யூ லைக் இட்க்கு ப்ரோட்டகனிஸ்ட் எடுத்திருப்பாரு. ஆஸ் யூ லைக் இட், ஆஸ் யூ லைக் இட் ஷேக்ஸ்பியரோடதுன்னு உங்களுக்கு தெரியும். ஓகேவா? அதுக்கு ப்ரோட்டகனிஸ்டோட நேம் என்ன அப்படின்னா ரோசிலன். அவர் ஸ்பெல்லிங் மட்டும் வேற மாதிரி வச்சிருப்பாரு. ROSALINDEன்னு வச்சிருப்பாரு. அவர் வந்து ஐ வரும் அவரோட ஒர்க்ல வந்து, இதுல ஐ கிடையாது, அவ்வளவுதான் வித்தியாசம். ஓகேவா? சோ ரோசிலன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டைட்டில் இருந்து அவர் எடுத்திருப்பாரு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். தென் ஃபிக் ஆஃப் மோமோஸ் வந்து அவரோட ஒர்க்னு பாக்குறோம். கிளியர்க்கா. கிளியர் ஆயுது? கிளியர்க்கா. அதர்ஸ் கிளியர்? ஓகேவா? சோ லாஜிக் ஃபர்ஸ்ட் ரெண்டே 2 பாயிண்ட் தான் சொல்லி கொடுக்குறேன். வில்லியம் ஷேக்ஸ்பியரோட கொலாபரேட் ஆன பாயிண்ட், அப்புறம் டிஃபென்ஸ் ஆஃப் போயட்ரியோட கதையை நான் சொல்லி கொடுத்தேன். அதை முடிச்சுட்டு கீழே வந்துருங்க. அவரோட பிளேஸ் சிவில் வார் கீழே நடந்திருக்கு. சிவில் வார்னா எல்லாருக்கும் அடிப்படை தானே செய்யும். அதுதான் ஊன்ஸ் ஆஃப் சிவில் வார்னு பாக்குறோம். கீழே நடந்துட்டு இருக்க சிவில் வார மேல இருந்து கேர்ள்ஸ் எல்லாம் எட்டி பார்த்துட்டு இருக்கோம்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜஸ்ட் இமேஜின் பண்ணுங்க, அந்த பிக்சர் ஆட்டோமேட்டிக்கா மண்டையில நிற்கும். எப்பவுமே ஒரு வேர்டா படிக்கிறத விட அதை இமேஜா மண்டைக்குள்ள மாத்தா ஸ்டார்ட் பண்ணுங்க, அது ஸ்டே ஆகும். ஓகேவா? சோ கீழே சிவில் வார் நடக்கு, மேல இருந்து கேர்ள்ஸ் கிளாஸ் வழியா கேர்ள்ஸ் எல்லாம் எட்டி பார்த்துட்டு இருக்கோம். அதான் வந்து லுக்கிங் கிளாஸ் ஃபார் லண்டன் அண்ட் இங்கிலாந்து அப்படின்னு ஒரு ஒர்க் எழுதிருப்பாரு. அதுல இருந்து நிறைய கேர்ள்ஸ்ல ஒரு கேர்ளோட நேம் என்ன அப்படின்னா ரோஸ்லண்ட் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அந்த ரோஸ்லண்ட் நேம் எதுலயும் வரும் அப்படின்னு சொன்னா ஷேக்ஸ்பியரோட ஆஸ் யூ லைக் இட்லயும் வரும். ஓகேவா? அப்புறம் ஃபிக் ஆஃப் மோமோஸ் அப்படின்னு சொல்லி கடைசி ஒர்க் பாக்குறோம். இவ்வளவுதான் தாமஸ் லார்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரை பாத்துறோம். ஃபர்ஸ்ட் யாரை பார்த்தோம்? ஜான் லில்லி. லில்லி பார்த்தோம். லில்லினால அவங்க என்ன எழுதுவாங்கன்னு சொல்லி கொடுத்தேன். she's the father of யுஃபிசம் அப்படின்னு பார்த்தோம். அவங்களோட ஒர்க்கோட டைட்டிலும் யுஃபிசம்னு போட்டு ஃபுல் டைட்டில் இன்னொன்னு வந்துச்சுல, யுஃபிசம் ஆர் தி அனாட்டமி ஆஃப் அனாட்டமி ஆஃப் விட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதை சப்போர்ட் பண்ணது யாரு, அப்போஸ் பண்ணது யாரு? சப்போர்ட் யார் பண்ணா? சார்ல்ஸ் கிங்ஸ்லி. சார்ல்ஸ் கிங்ஸ்லி வந்து சப்போர்ட் பண்ணிருப்பாரு. அப்போஸ் பண்ணது யாரு? நமக்கு தெரிஞ்ச ஆளு. வால்டர் ஸ்காட் வந்து அப்போஸ் பண்ணிருப்பாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகேவா? கீழே இருக்கிற நிறைய டைட்டில்ஸ் பார்த்தோம். அதுல வந்து கலத்தியா, சஃபோ அண்ட் ஃபோ அப்படின்ற ஒர்க்ஸ் எல்லாம் பார்த்தோம். அதுல 2 டைட்டில் வந்து ஒரே மாதிரி ரிலேட்டட் டைட்டில் சொல்லி கொடுத்தேன். அது என்ன டைட்டில்லாம் சொல்லி கொடுத்தேன்? எண்டிமியான். ஒரு ஒர்க்க பார்த்தோம். கரெக்ட், எண்டிமியான். ஓகேவா? எண்டிமியானோட சப்டைட்டில் என்ன மேம்? எண்டிமியான் அப்படின்றத சப்டைட்டில் என்னன்னா மேன் இன் தி மூன் பார்த்தோம். அப்ப எண்டிமியான் அப்படின்ற டைட்டில்ல போம் யார் எழுதிருப்பா? ஒரு ரொமான்டிக் ரைட்டர் கீட்ஸ் எழுதிருப்பாங்க. நாவல் யார் எழுதிருப்பா? 1880ல 1880ல டிசரேலி. அவ்வளவுதான், பெஞ்சமின் டிஸ்ரேலி. இந்த பாயிண்ட் எல்லாம் உங்களுக்கு பார்த்தோம். பார்த்துட்டு
மேன் இன் த மூனும் அவங்க தான் எழுதியிருப்பாங்க. அப்புறம் விமன் இன் த மூன்னு அவங்க எழுதியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்புறம் லவ்ஸ் மெட்டமார்பாசிஸ்ன்னு பார்த்தோம். அந்த மெட்டமார்பாசிஸ் பார்க்கும்போது தான் ஓவியோட மெட்டமார்பாசிஸ், பிரான்ஸ் கஃப்காவோட மெட்டமார்பாசிஸ், அதுல வர ப்ரோட்டகனிஸ்டோட நேம் வந்து சமோசா அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். அவன் என்ன இன்செக்டா மாறினான் அப்படின்னா ஸ்பைடரா மாறியிருப்பான் அவன் வந்து அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கதை ஞாபகம் இருக்கும் நம்புறேன். அவளதான் வந்து பீல். ஓகேவா? சாரி, அவளதான் வந்து லில்லி. லில்லி முடிச்சதுக்கு அப்புறம் தான் பீல்னு பார்த்தோம். ஜார்ஜ் பீல். ஜார்ஜ் பீல் ஷேக்ஸ்பியரோட எந்த ஒர்க்ல கொலாபரேட் ஆயிருப்பாங்க? Titus Andronicus. கரெக்ட். டைட்டஸ் ஆண்ட்ரோனிக்கஸ்ல அவங்க கொலாபரேட் ஆயிருப்பாங்கன்னு பாக்குறோம். தென் ஃபர்ஸ்ட் ஒர்க் உங்களுக்கு என்ன வரும்? பீல் அப்படின்னா அம்மா உரிச்சிருவாங்கன்னு சொன்னேன். அப்ப ஃபர்ஸ்ட் ஒர்க் என்ன வரும்? Paris. அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஃபுல் டைட்டில் எழுதுடா. அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் பாரிஸ்ன்னு பாக்குறோம். சோ அரேஞ்ச் பண்ணதை கலைச்சு விட்டாச்சு. அப்ப என்ன நடக்கும் அடுத்தது? ஹண்டிங் ஃபார் கியூபிட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகேவா? ஹண்டிங் ஃபார் கியூபிட் அப்படின்றது செகண்ட் ஒர்க் பார்த்தோம். இவங்க ரெண்டு பேரும் நான் ஓப்பனிங் ஒர்க்கா ஞாபகம் வச்சுக்க சொன்னேன். அப்புறம் கடைசி ரெண்டு ஒர்க் வந்து ஆல்ரெடி அதே டைட்டில் The Old Wives' Tale. சொன்னேன். what are the titles? ஓல்ட் வைஃப்ஸ் டேல் அப்படின்னு சொல்லிட்டு பீலும் எழுதிருக்காங்க. Arnold கண்டெம்பரரி ரைட்டர் யார் எழுதிருக்கா? A farewell to அர்னால்ட் பெனட் arms. எழுதிருப்பாங்க. அடுத்தது Ernest Hemingway. பார்த்தோம். அதே டைட்டில் யார் எழுதிருப்பா? ஆனஸ்ட் ஹெமிங்வே. இது நடுவுல விட்ட ரெண்டே டைட்டில் எழுதுறாங்க. Edward ஒரு I. ஹிஸ்டாரிக்கல் The பிளேயும் இன்னொன்னு பார்த்தோம். Troublesome. இன்னொன்னு Fair Love Pets. of Love King Love for of King. ஃபேர் பேட்ஷிபா. லவ் ஆஃப் கிங்ஸ் ஆர் ஃபேர் பேட்ஷிபா அப்படின்னு சொல்லி பார்த்திருக்கோம். ஓகேவா? அது ரெண்டுமே நடுவுல வர ஒர்க்குன்னு பார்த்தோம். அப்ப எட்வர்ட் தி டூன் யார் Christopher எழுதிருப்பா? Marlowe. Marlowe. கிறிஸ்டோபர் மார்லோ Thomas அப்படின்னு சொல்லி பார்த்தோம். Lodge. அடுத்த ஆத்தர் யாரை பார்த்துட்டு இருக்கோம்? லார்ஜ். Henry லார்ஜ் வந்து VI வில்லியம் Part ஷேக்ஸ்பியர்ல எந்த Henry ஒர்க்ல VI. கொலாபரேட் ஆயிருப்பாரு? ஹென்ரி தி சிக்ஸ் பார்ட் 2ல வந்து அவர் கொலாபரேட் ஆயிருப்பாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். லார்ஜ் அப்படினாலே என்ன ஒர்க் வந்து Defense of இம்பார்ட்டன்டா எழுதிருப்பாரு? அந்த poetry, சண்டைக்குள்ள ஒரு music. ஒர்க் எழுதிருப்பார்ல. 1580. ஆஃப் போயட்ரி எந்த 1580. இயர்ல பப்ளிஷ் ஆயிருக்கும்? 1580. அது School எதுக்கு of ரிப்ளை of கொடுக்கப்பட்டது? Stephen abuse. Gospel. School of Abuse. Stephen Gospel. ஸ்கூல் ஆஃப் Stephen அபியூஸ். யார் ஆத்தர்? 1579. ஸ்டீஃபன் காசன். அது பப்ளிஷ் ஆன இயர் என்னப்போ? எஸ் 1579ல ஸ்டீஃபன் காசன் சண்டை ஆரம்பிச்சு விட்டாரு. உடனே ஃபர்ஸ்ட் ரிப்ளை யார் கொடுத்திருப்பா அப்படின்னா லார்ஜ் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. செகண்ட் ரிப்ளை தான் யார் அப்படின்னா சிட்னி கொடுத்திருப்பாரு. சிட்னி கொடுத்த ரிப்ளை எந்த இயர்ல 1595. பப்ளிஷ் ஆயிருக்கும்? 1595. ஓகேவா? அப்ப லார்ஜ் அப்படின்றதுனால அந்த லார்ஜ்ல இருந்துட்டு ஒரு சண்டையை பாக்குறாங்க அப்படின்னு Civil பார்த்தோம். அந்த War. லார்ஜ்ல Civil War. இருந்துட்டு என்ன சண்டையை பாக்குறாங்க? wounds ஆஃப் சிவில் வார் The அப்படின்னு பார்ப்போம். Looking செகண்ட் ஒர்க் Glass லார்ஜ்ல of இருக்கிற கண்ணாடி மூலியமா Far London. London and லுக்கிங் England. கிளாஸ் ஆஃப் லண்டன் அண்ட் இங்கிலாந்து. லண்டன் அண்ட் இங்கிலாண்டா இங்கிலாந்து அண்ட் Rosalind லண்டன் என்னமோ and வரும். அதுக்கடுத்து தேர்ட் ஒர்க் அதுல இருந்த ஒரே ஒரு பொண்ணு பேர் என்னது? ரோஸ்லின் அப்படின்னு As பார்த்தோம். You அந்த Like ரோஸ்லின் It. அப்படின்ற கேரக்டர் எதுல வருவாங்க? ஷேக்ஸ்பியரோட ஆஸ் யூ லைக் இட். அப்ப Momos. கேர்ள்ஸ்க்கு கடைசியா பிடிச்சது ஃபிக் ஆஃப் மோமோஸ். அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. 3 ஆத்தர்கள் Clear. படிச்சாச்சு. கிளியரா? கிளியர். இது நடுவுல நீங்க இந்த 3 பேரையும் சேர்த்து படிக்கணும்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னு சொன்னா என்ன நடக்கும்? என்ன கதை இதுல வரும்ன்றத மட்டும் சொல்லிடுறேன். டிஃபென்ஸ் ஆஃப் போயட்ரின்னு பார்த்தோம். ஓகேவா? அப்போ ஏதோ ஒரு சண்டை நடக்குது. அதுக்கு டிஃபென்ஸ் தான் அவர் பண்றாரு. அப்போ சண்டை நடக்க போகுது அப்படின்னாலே எந்த வாரா இருந்தாலும் சரிதான், எந்த பஞ்சாயத்தா இருந்தாலும் சரிதான், என்ன நடக்க போகுது அப்படின்னாலும் ஒரு அலாரம் ஃபர்ஸ்ட் வந்து வரும். அதனாலதான் அந்த டிஃபென்ஸ் ஆஃப் போயட்ரிக்கு அடுத்த ஒர்க் வந்து என்ன வரும் அப்படின்னா அலாரம் அகேன்ஸ்ட் த உஷர்ஸ் அப்படின்ற ஒர்க் தான் அதுக்கு அடுத்த டைட்டிலா வரும். ஓகேவா? அங்க வந்து ஓவிட் மெட்டமார்போசிஸ்ன்னு பாத்தீங்க. அப்புறம் லவ்ஸ் மெட்டமார்போசிஸ்ன்னு பாத்தீங்க. இவங்க என்ன எழுதிருப்பாங்க அப்படின்னா சிலிசஸ் மெட்டமார்போசிஸ்ன்னு எழுதிருப்பாங்க. இது மெட்டமார்போசிஸ்ன்னு வச்சுட்டு எஸ்ல ஸ்டார்ட் ஆகும்ன்றது மட்டும் மனப்பாடம் பண்ணிக்கோங்க. இந்த வேர்டு உங்க மண்டையில நிக்கவே நிக்காது. அப்புறம் டெவில் கான்ஜர்ட் அப்படின்னு ஒரு ஒர்க் எழுதிருப்பாங்க. இந்த லைன்ல இதை நீங்க படிச்சீங்கன்னா இந்த 3 ஒர்க்கையும் சேர்த்து படிச்சிடலாம். சோ டிஃபென்ஸ் ஆஃப் போயட்ரி அப்படின்னாலே அங்க சண்டை இழுத்து விட்டுருக்கான் ஸ்டீஃபன் காசன் வந்து த ஸ்கூல் ஆஃப் அபியூஸ்ன்னு சொல்லிட்டு. அப்போ அந்த சண்டையை டிஃபெண்ட் பண்றதுக்காக தான் இவர் டிஃபென்ஸ் ஆஃப் போயட்ரின்னு சொல்லி எழுதுறாரு. அப்ப சண்டை வருது அப்படின்றது அலாரம் தான் அடுத்த ஒர்க். த அலாரம் அகேன்ஸ்ட் த உஷர்ஸ். அப்புறம் செசிலஸ் மெட்டமார்போசிஸ். அப்புறம் டெவில் கான்ஜர்ட் அப்படின்றது அடுத்த 3 ஒர்க் தாமஸ் லாஜோடது. படிக்கணும்னு விருப்பப்படுறவங்க இந்த 3த்தையும் இந்த கதையோட சேர்த்து படிச்சிருங்க. முடிஞ்சிடும். அவ்வளவுதான். கிளியரா? அந்த 3 ஏன் அது கூட சேர்ந்துச்சுன்னு கிளியர். கிளியர். ஓகேவா? அடுத்தது ராபர்ட் கிரீன். ராபர்ட் கிரீன்னாலே உங்களுக்கு முதல்ல ஞாபகம் வர பாயிண்ட் என்ன அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு ஷேக்ஸ்பியரை சுத்தமா பிடிக்காது. இது நிறைய தடவை நெட்ல இன்டெரக்டா கேட்டுட்டாங்க. ஓகேவா? ஷேக்ஸ்பியரை இப்படி கிரிட்டிசைஸ் பண்ணது யாரு?
அப்படி கிரிட்டிசைஸ் பண்ணது யாரு? ஷேக்ஸ்பியர், ராபர்ட் கிரீனோட ஒர்க்ஸ பார்த்து நெறைய திங்ஸ் ஆட்டைய போட்டு எழுதின ஆத்தர் யாரு? இப்படி வித்தியாசமா கேட்டாங்க. அது எல்லாத்துக்கும் ஆன்சர் ஷேக்ஸ்பியர் தான். பிகாஸ் ராபர்ட் கிரீனுக்கும் ஷேக்ஸ்பியருக்கும் சுத்தமா ஆகவே ஆகாது 2 பேத்துக்கும். சரியா? ஆஸ் வெல் அஸ் இன்னொரு முக்கியமான பாயிண்ட் அப்படின்னா, ராபர்ட் கிரீன் வந்து 2 யூனிவர்சிட்டில இருந்து டிகிரி வாங்கியிருப்பாங்க. ஆக்ஸ்போர்ட்ல இருந்தும் வாங்கியிருப்பாங்க, கேம்பிரிட்ஜ்ல இருந்தும் வாங்கியிருப்பாங்கன்னு சொல்லி நெட்ல இருக்கு. ஆனா நெட்ல இருந்துன்னா விக்கிபீடியால சொல்றேன். சரியா? விக்கிபீடியால இருக்கு. அவங்க ஆக்ஸ்போர்ட்ல இருந்து வாங்குனாங்க, கேம்பிரிட்ஜ்ல இருந்து வாங்குனாங்கன்னு சொல்லிட்டு. ஆனா யுஜிசி நெட் கொஸ்டின் பேப்பர்ல கேட்ட வரைக்கும் ராபர்ட் கிரீன் வந்து 2 டிகிரி வாங்குனாங்கன்னு சொல்லி இதுவரைக்கும் எந்த கொஸ்டின் பேப்பர்லயும் கேட்டது கிடையாது. ஜஸ்ட் ஸ்டஃப்க்காக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. மேபி கேட்கலாம், இல்ல கேட்காமலும் போகலாம். ஜஸ்ட் தெரிஞ்சு மட்டும் வச்சுக்கோங்க. ஓகேவா? சோ ராபர்ட் கிரீன் ஆல்ரெடி எந்த யூனிவர்சிட்டி கீழ வராங்கன்னு நம்ம பார்த்தோம். கேம்பிரிட்ஜ். அந்த ஆர்டர் படிக்கும்போது. கேம்பிரிட்ஜ் கீழ வராங்க. நான் சொல்லிக் குடுத்தேன். நம்ம அப்படிதான் மனப்பாடம் பண்ணோம் கன்டென்ட்ட. பட் இங்க என்ன குடுத்திருக்காங்க, அவங்க 2லயுமே டிகிரி வாங்குனாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அது நம்ம நெட்ல கேட்கும்போது பாத்துக்கலாம். ஐ மீன் யுஜிசி நெட் கொஸ்டின் பேப்பர்ல கேட்கும்போது அந்த கதைய வந்து நம்ம பாத்துக்கலாம். ஓகேவா? அப்ப யார் எந்த தாமஸ் கிட். யூனிவர்சிட்டிக்கும் போயிருக்க மாட்டா? தாமஸ் கிட் வந்து போயிருக்க மாட்டாங்க. சோ ராபர்ட் கிரீன் அப்படின்னு பார்க்கும்போதே ஃபர்ஸ்ட் கதை என்ன ஞாபகம் வரும் அப்படின்னா, ஷேக்ஸ்பியரை இவங்களுக்கு அறவே பிடிக்காது அப்படின்றது தான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஓகேவா? இவங்க ஷேக்ஸ்பியரை நிறைய ஒர்க்ஸ் வந்து அட்டாக் பண்ணிருப்பாங்க. அதுல ஒரு இம்பார்ட்டன்டான ஒர்க் என்ன அப்படின்னா, ஒரு பேம்ப்ளெட் வந்து போஸ்ட்மஸா அவங்க வந்து எழுதியிருப்பாங்க ராபர்ட் கிரீன் வந்து. ஓகேவா? அந்த பேம்ப்ளெட்டோட டைட்டில் என்ன அப்படின்னா, கிரீன்ஸ் குரோட்ஸ் வொர்த் ஆஃப் விட் அப்படின்னு ஒரு டைட்டில் எழுதியிருப்பாங்க. கிரீன் அப்படின்றது அந்த ஆத்தரோட நேம், குரோட்ஸ் வொர்த் ஆஃப் விட் அப்படின்றது அவங்க எழுதின டைட்டிலோட நேம். ஓகேவா? சோ குரோட்ஸ் ஆஃப் விட், கிரீன்ஸ் குரோட்ஸ் ஆஃப் விட் அப்படின்னு ஒரு டைட்டில் எழுதியிருப்பாங்க. 1592ல பப்ளிஷ் ஆயிருக்கும். இதுல யார் அட்டாக் பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொன்னா, ஷேக்ஸ்பியர் தான் அவங்க வந்து அட்டாக் பண்ணிருப்பாங்க. என்னன்னு அட்டாக் பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொன்னா, an abstract crow beautified with our feathers, the only shake seen in the country அப்படின்னு சொல்லிட்டு. முதல்ல ராபர்ட் கிரீன் வந்து திட்ட ஆரம்பிக்கும் போது ரீடர்ஸ்க்கு வந்து தெரியல அவங்க வந்து யாரை திட்டுறாங்க அப்படின்னு சொல்லி. திட்டுறாங்கன்னு மட்டும் தெரியுது, பட் யாரை திட்டுறாங்கன்னு யாருக்குமே தெரியவே இல்ல. இந்த லைன் வந்து இந்த பேம்ப்ளெட்ல வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு. எல்லாருமே கண்டுபிடிச்சிட்டாங்க இது வந்து ஷேக்ஸ்பியருக்கு தான் கிளி விழுந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சோ இந்த லைன்ல அவங்க என்ன சொல்ல வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னா, ஷேக்ஸ்பியர் வந்து ஒரு க்ரோ, ஓகேவா, ஒரு காக்காவாம். அந்த காக்கா என்ன பண்ணுதான், எல்லா அழகான ஃபெதர்ஸையும், மயிலோடது வேற வேற பேர்ட்ஸோட எல்லா அழகான ஃபெதர்ஸையும் எடுத்து அது பின்னாடி சொருவிக்கிட்டு அது வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுது. அந்த காக்கா வந்து சொல்லுதான். இது வந்து எப்படி சொல்றாங்க அப்படின்னா, ஷேக்ஸ்பியர் என்ன பண்றாரு, அதர் ரைட்டர்ஸோட கண்டென்ட் எடுத்து அவங்க அதை பியூட்டிஃபை பண்ணி அதை எழுதிட்டு தான் தான் எழுதுனேன்னு சொல்லி பெருமை வந்து அவர் வாங்கிக்கிறாரு இது எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லி தான் இது வந்து சொல்லியிருக்காங்க. an abstract crow beautified with our feathers, the only shake seen in the country அப்படின்னு சொல்லி அவங்க பேசியிருப்பாங்க. புரியுதுக்கா. புரிகிறதா? ஓகேவா? இவ்வளவுதான் வந்து ராபர்ட் கிரீனோட ஓப்பனிங். ராபர்ட் கிரீன்ல இருந்து ஆல்ரெடி கேட்ட கொஸ்டின் அப்படின்னு சொன்னா, ஃபேர் பேக்கன் அண்ட் ஃபேர் பங்கே, இந்த கொஸ்டின் மட்டும் தான் நெட்ல கேட்டிருக்காங்க. இந்த ரிமைனிங் இருக்கிற உங்களுக்கு கொடுத்திருக்கேன் தெரியுமா, இதுல இருந்து ஒரு கொஸ்டின் கூட கேட்டது கிடையாது. The history of Orlando Furioso and Looking Glass for London and England, the Scottish history of James IV, the comical history of Alphonse the King of Aragon, the John of Brotex, இதெல்லாம் ஒண்ணுமே வந்ததே கிடையாது. பட் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும், ஏன்னா ராபர்ட் கிரீன் வந்து இம்பார்ட்டன்டான ரைட்டர் அப்படின்றதுனால. லுக்கிங் கிளாஸ் ஃபார் லண்டன் அண்ட் இங்கிலாந்து, அந்த டைட்டில் எங்கேயோ பார்த்த மாதிரி இல்ல? இப்பதான் பார்த்தோம் மேம். லார்ஜ். யாருக்கு பார்த்தோம்? அதான் யார் ரைட்டர்? தாமஸ் லார்ஜ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகேவா? தாமஸ் லார்ஜ். அதுல அந்த பாயிண்ட் கொடுத்திருப்பேன், நீங்க குழப்பிக்க வேணாம். அங்க நான் ஏன் சொல்லி கொடுக்கல அப்படின்னா, அங்க போயிட்டு அவங்க கொலாபரேட் பண்ணது கிரீன் கூட அப்படின்னு சொன்னா நீங்க காத்துல பறக்க விட்டுருவீங்க. அந்த பாயிண்ட கொடுத்திருக்கேன் பாருங்க. லுக்கிங் கிளாஸ் ஃபார் லண்டன் அண்ட் இங்கிலாந்து இஸ் கொலாபரேட்டட் வித் ராபர்ட் கிரீன். இப்போ உங்களுக்கு ராபர்ட் கிரீனா யாருன்னு தெரியும். அப்போ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா மண்டியில சேவ் ஆயிரும். லுக்கிங் கிளாஸ் ஃபார் லண்டன் அண்ட் இங்கிலாந்து 2 பேர் சேர்ந்து எழுதுனாங்க. ஒன்னு வந்து லார்ஜ், இன்னொன்னு கிரீன். இவங்க 2 பேரும் சேர்ந்து கொலாபரேட் பண்ண ஒர்க் தான் எழுது அப்படின்னா லுக்கிங் கிளாஸ் ஃபார் லண்டன் அண்ட் இங்கிலாந்து அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இது வந்து ஒர்லாண்டோ ஃபியூரியோசோ, இதே டைட்டில் நம்ம எங்கேயோ பார்த்திருக்கோம் ஒரு ரைட்டரோடது. யார் ரைட்டர்? ஒர்லாண்டோ ஃபியூரியோசோ அப்படின்றது ஒர்க்கோட டைட்டில். ஹூ இஸ் ஆத்தர்? 1516 பப்ளிகேஷன் நம்ம கொஸ்டின் பேப்பர்ல பார்த்தோம். இப்ப கூட டிரான்ஸ்லேஷன்ல கூட பார்த்துட்டு வந்தோம். டிரான்ஸ்லேஷன்ல இதே ஒர்க் இருந்துச்சு. ஞாபகம் இல்லைன்னா சொல்லுங்க, அந்த இடத்துல போய் கூட்டிட்டு போய் காமிக்கிறேன். இல்லக்கா காமிச்சிருங்கக்கா. சீக்கிரம் சொல்லுங்கடா, நம்ம மீதி படிக்கணும். அரிஸ்டோவோட ஓர்லாண்டோ ஃபியூரியோசோன்னு படிச்சோம். இந்த டிரான்ஸ்லேஷன் தான் நான் லாஸ்ட் கிளாஸ்ல சொல்லி கொடுத்தேன். ஓகேவா? இதுல இருந்தா இருக்காருங்க பாருங்க, அரிஸ்டோவோட ஓர்லாண்டோ ஃபியூரியோசோ. இந்த நேம் வந்து ஆல்ரெடி நெட் கொஸ்டின்ல இப்போ ஆகஸ்டோ டிசம்பர் கொஸ்டின் பேப்பர் 2024ல கேட்ட கொஸ்டின். அரிஸ்டோவோட ஓர்லாண்டோ ஃபியூரியோசோ எந்த இயர்ல பப்ளிஷ் ஆச்சுன்னு கேட்டாங்க. அது பப்ளிகேஷன் ஆன இயர் வந்து 1516
ஓகேவா? சோ அரிஸ்டோ அப்படின்றது ஆத்தரோட பேரு. ஓர்லாண்டோ ஃபியூரியோசோ அப்படின்றது அவரோட ஒர்க்கோட பேரு. இதே ஓர்லாண்டோ ஃபியூரியோசோ தான் வந்து ராபர்ட் கிரீனும் எடுத்து எழுதியிருக்காங்க. ஓர்லாண்டோ ஃபியூரியோசோ அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ உங்களுக்கு பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்கா கனெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த ஒர்க் வந்து மறக்கவே மறக்காது. சோ அரிஸ்டோவோட ஒர்க் வந்து ஓர்லாண்டோ ஃபியூரியோசோ. இது பழைய பழைய ஒர்க். அத டிரான்ஸ்லேட் பண்ணது யாரு அப்படின்னு பார்க்கும்போது சர் ஜான் ஹாரிங்டன் அப்படின்னு படிச்சோம். ஞாபகம் இப்ப வருகிறதா? எஸ் மேம். ஞாபகம் இருக்குங்க. இத நம்ம கொஸ்டின் பேப்பர்லயும் படிச்சோம். கொஸ்டின் பேப்பர் ரிவிஷன் செஷன்ல இருந்தவங்களுக்கு தெரியும். அரிஸ்டோட ஓர்லாண்ட் ஆஃப் ஹீரோஸ நம்ம குரோனாலஜில படிச்சோம். அந்த இயர் நீங்க கரெக்ட்டா தான் சொல்லிட்டு இருந்தீங்க. இப்போ உங்களுக்கு திடீர்னு மறந்து போச்சு. ஏன்னு தெரியல. ஓகேவா? இத நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ராபர்ட் கிரீன் பார்த்தோம். ராபர்ட் கிரீன் வந்து 2 யுனிவர்சிட்டிலயும் வாங்குனாங்கன்னு சொல்லி சொல்றாங்க. யாருக்கு சுத்தமா பிடிக்காதுன்னா, ஷேக்ஸ்பியர் இவங்கள சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. போஸ்டமஸா ஒரு பேம்ப்ளெட்ட பப்ளிஷ் பண்ணாங்க. கிரீனோடது வந்து குரோட்ஸ் வொர்த் ஆஃப் விட் அப்படின்னு சொல்லி ஒரு ஒர்க் வந்து பப்ளிஷ் பண்ணாங்க. 1952ல யார் அட்டாக் பண்ணாங்கன்னா ஷேக்ஸ்பியர. இதுல வர லைன் வந்து இம்பார்ட்டன்ட். இது யார் சொன்னாங்கன்னு கேட்பாங்க. நான் தமிழ்ல சொல்லிக் கொடுத்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. மறந்தே போகாது. ஒரு காக்கா என்ன பண்ணுதாம்? எல்லா ரெக்கையும் எடுத்து வச்சுட்டு தான் தான் அழகுன்னு சொல்லிட்டு இருக்கு அப்படின்றத தமிழ்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கிலீஷ்ல ஞாபகம் வச்சுக்க ட்ரை பண்ணாதீங்க. சரியா? அப்ஸ்ட்ராக்ட் க்ரோ பியூட்டிஃபைட் வித் அவர் ஃபெதர்ஸ் அப்படின்ற ஒரு லைன். இது யார் சொன்னா அப்படின்னா ராபர்ட் கிரீன் தான் சொன்னாங்க. என்ன பேம்ப்ளெட்ல சொன்னாங்க அப்படின்னு சொன்னா குரோட்ஸ் வொர்த் ஆஃப் விட் அப்படின்ற அந்த பேம்ப்ளெட்ல அவங்க ஷேர் பண்ணாங்கன்னு பாக்குறோம். ராபர்ட் கிரீன் அப்படின்னால இம்பார்ட்டன்டான ஒர்க் என்ன அப்படின்னு சொன்னா ஃபேர் பேக்கன் அண்ட் ஃபேர் பங்கே. இது ஆல்ரெடி நெட் கொஸ்டின் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். இதெல்லாம் இது போக அவங்களோட ஒர்க்ஸ் பார்க்கும்போது லுக்கிங் கிளாஸ் ஃபார் லண்டன் அண்ட் இங்கிலாந்து நம்ம ஆல்ரெடி படிச்ச ஒர்க் அப்படின்றதுனால உங்களுக்கு தெரியும். அப்புறம் ஹிஸ்டரி ஆஃப் ஓர்லாண்ட் ஆஃப் ஃபியூரியோசோ அப்படின்றத ஒர்க்கோட டைட்டில். இது யாரோடது அப்படின்னா அரிஸ்டோ அப்படின்ற ஒரு ஆத்தரோடது அப்படின்னு பாக்குறோம். இந்த ஃபேர் பேகன் அண்ட் ஃபேர் பங்கே அப்படின்ற அந்த ஒர்க்குக்கு ஒரு சீக்வல் உண்டு. அதுதான் வந்து இந்த ஜான் ஆஃப் ப்ரோடெக்ஸ் அப்படின்றது ஒரு சீக்வல் இல்ல செகண்ட் பார்ட் ஆஃப் ஃபேர் பேகன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இது எதுல இருந்து அடாப்ட் பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொன்னா அரிஸ்டோவோட ஓர்லாண்ட் ஆஃப் ஃபியூரியோசோ அப்படின்ற ஒர்க்ல இருந்து அடாப்ட் பண்ணிருப்பாங்க. இந்த 3 பாயிண்ட் மட்டும் தெரிஞ்சா போதும். ராபர்ட் கிரீனோட ஒர்க் தான் வந்து ஃபேர் பேக்கன் அண்ட் ஃபேர் பங்கே அப்படின்னு பாக்குறோம். அதோட சீக்வல் என்ன அப்படின்னு சொன்னா ஜான் ஆஃப் ப்ராட்ரிக்ஸ் அப்படின்றது அதோட சீக்வல்னு பாக்குறோம். இதுல இருந்து அடாப்ட் பண்ணிருப்பாங்க அப்படின்னா அரிஸ்டோவோட ஓர்லாண்ட் ஆஃப் ஃபியூரியோஸ்ல இருந்து அடாப்ட் பண்ணிருப்பாங்கன்னு பாக்குறோம். இது போக நம்ம இவருக்கு படிக்க போற ஒர்க்ஸ் சொல்லி பார்த்தா ஹிஸ்டரி ஆஃப் ஓர்லாண்ட் ஆஃப் ஃபியூரியோசோ, லுக்கிங் கிளாஸ் ஆஃப் லண்டன் அண்ட் இங்கிலாந்து நம்ம படிக்க போறோம். ஜான் ஆஃப் பியோடெக்ஸ் நம்ம மேலே பார்த்துட்டோம். இப்பதான் வந்து நம்ம சீக்வல்ல சொல்லி கொடுத்தேன். சோ நீங்க அதை அங்கேயே கவர் பண்ணிருவீங்க. இது போக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ஸ்காட்டிஷ் ஹிஸ்டரி ஆஃப் ஜேம்ஸ் த ஃபோர்த். இது வந்து கேட்கலாம் மேபி. ஸ்காட்டிஷ் ஹிஸ்டரி ஆஃப் ஜேம்ஸ் த ஃபோர்த் அப்படின்றது ராபர்ட் கிரீனோடது. ஓகேவா? இவங்களோட ப்ரோஸ் ஒர்க்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது பாண்டாஸ்டோ, மலிமினா, மெனோஃபன் அப்படின்னு 3 ஒர்க் எழுதியிருப்பாங்க. இதுல பாண்டாஸ்டோ அப்படின்ற அந்த ஒர்க் ஆல்ரெடி நெட்ல கேட்டாச்சு. பிகாஸ் இது எதுல இருந்து இந்த ஒர்க்ல இருந்து தான் ஷேக்ஸ்பியர் என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா அவரோட விண்டர்ஸ் டேல் அப்படின்றதுக்கு சோர்ஸ் எடுத்திருப்பாங்க. இதனாலதான் ராபர்ட் கிரீனுக்கு பயங்கரமா கோவம் வந்திருக்கும். பிகாஸ் அது வந்து அவங்களோட ப்ரோஸ் ஒர்க். இதுல இருந்து ஷேக்ஸ்பியர் என்ன பண்ணிருக்காரு? ஆட்டையை போட்டு விண்டர்ஸ் டேலுக்கு கண்டென்ட் எடுத்தாரு. எடுத்துட்டு அவர் நல்ல பேரெல்லாம் வாங்கிட்டாரு. அவர் குட் நேம் எல்லாம் அவரே எடுத்துக்கிட்டாரு அப்படின்ற ஒரு கோவம் யார்கிட்ட இருக்கு அப்படின்னு சொன்னா ராபர்ட் கிரீன் கிட்ட இருக்கு. சோ ராபர்ட் கிரீன் அப்படின்னாலே ஃபேர் பேகன் அண்ட் ஃபேர் பங்கே. அதோட சீக்வல் என்ன பாண்டாஸ்டோ அப்படின்றது அவங்களோட ஒர்க் அப்படின்றது முக்கியமானது. ஷேக்ஸ்பியர் சுத்தமா பிடிக்காது. அப்ஸ்ட்ராக்ட் க்ரோ அப்படின்னு சொல்லி திட்டிருப்பாங்க அவங்கள. கிளியர்க்கா? கிளியரா? படிச்சிடலாம்க்கா. கிளியர். படிச்சிடலாம்ல இது வரைக்கும்? படிச்சிடலாம். ப்ரோஸ் ஒர்க் 3யுமே தெரியணும். சரியா? பாண்டாஸ்டோ அப்புறம் மெனஃபென் டெஃபினட்டா தெரியும். நடுவுல இருக்கவங்க கூட விட்டுருங்க. மமிலியான் இருக்கு. அது கேட்டது கிடையாது நெட்ல. ஆனா பாண்டாஸ்டோ ஆல்ரெடி நெட்ல கேட்டுட்டாங்க. மெனஃபென்னும் கேட்டிருக்காங்க. அதனால உங்களுக்கு இந்த ஒர்க்ஸ் எல்லாம் தெரியணும். அடுத்தது தாமஸ் கிட். தாமஸ் கிட் தான் தலைவர் எங்கேயுமே போயிருக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லி தெரியும். ஓகேவா? தாமஸ் கிட்டும் கிறிஸ்டோபர் மார்லோவும் நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்ட். அதனால மார்லோஸ் கிட் அப்படின்னு சொல்லி கூட அவரை கூப்பிடுவாங்க. இது நெட்ல கேட்டதில்ல, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? தாமஸ் கிட் என்ன பண்ணுவாங்க? மார்லோஸ் கிட் அப்படின்னு கூட கூப்பிடுவாங்க. கிறிஸ்டோபர் மார்லோக்கு ஒரே ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஒர்க் பார்த்தா எட்வர்ட் டூ. ஹிஸ்டாரிக்கல் ஒர்க். எட்வர்ட் 2 கிங் ஓட எட்வர்ட் கண்டென்ட் என்ன? கேவஸ்டன் லவ் ஸ்டோரி. எஸ். கிங் எட்வர்டுக்கும் கேவஸ்டன் அப்படின்னு சொல்லி அவரோட க்ளோஸ் ஃப்ரெண்ட். ஓகேவா? அவங்க 2 பேத்துக்கும் இருக்க கே ரிலேஷன்ஷிப் தான் பேசுவாங்க. நான் ஏன் அந்த வேர்டை மென்ஷன் பண்றேன்னா அப்பதான் உங்க மண்டையில நிக்கும் அதோட கண்டென்ட் என்ன அப்படின்னு சொல்லி. எட்வர்ட் செகண்ட்ல வரப்போற கண்டென்ட் என்ன அப்படின்னா கே ரிலேஷன்ஷிப் கிங் எட்வர்டுக்கும் கேவஸ்டன் அப்படின்னு அவரோட ஃப்ரெண்டுக்கும். அந்த நேம கூட நெட்ல கேட்டிருக்காங்க. கேவஸ்டன் யாரு அப்படின்னா எட்வர்ட் த செகண்டோட க்ளோஸ் ஃப்ரெண்ட். அவருக்கு இவரை பிடிக்கும்ன்ற ஒரே ரிலேஷன் ஒரே ஒரு காரணத்துக்காக கெட்டின பொண்டாடி கூட ப்ராப்பரா இருக்க மாட்டாரு. இருந்த ஆட்சியை ஒழுங்கா கவனிக்க மாட்டாரு. அவரோட பாய் ஃப்ரெண்ட் கூட பயங்கரமா மெய் மறந்து கிங் எட்வர்ட் வந்து இருப்பாரு. அதனால மொத்தமா பதவியை விட்டுருவாங்க. அவருக்கு இருந்த நல்ல பேர் எல்லாமே அழிஞ்சு போயிரும். மொத்தமா அந்த இடமே ஆட்சியை வந்து கலைஞ்ச மாதிரி ஆயிரும். ஓகேவா? அதுதான் ஸ்டோரி ஆஃப் த எட்வர்ட் த செகண்ட் அப்படின்னு பாக்குறோம். அது யார் எழுதுனா அப்படின்னா கிறிஸ்டோபர் மார்லோ அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? கிறிஸ்டோபர் மார்லோ ஏன் இதுக்குள்ள வந்தாரு அப்படின்னு சொன்னா தாமஸ் கிட்டோட ஃப்ரெண்ட் வந்து கிறிஸ்டோபர் மார்லோ அப்படின்னு பாக்குறோம். அதனால மார்லோஸ் கிட் அப்படின்னு கூட தாமஸ் கிட்ட கூப்பிடுவாங்க. பென் ஜான்சன் அவரை பார்த்து என்ன கமெண்ட் பண்ணிருப்பாரு அப்படின்னா ஸ்போர்ட்டிங் கிட் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணிருப்பாரு. ஸ்போர்ட்டிங் கிட் அப்படின்னு சொல்லி பென் ஜான்சன் வந்து கமெண்ட் பண்ணிருப்பாங்க. தாமஸ் கிட்டுக்கு தெரிய வேண்டிய ஒரே ஒரு ஒர்க் அப்படின்னு சொல்லி பார்த்தா த ஸ்பானிஷ் ட்ராஜடி
அப்படின்றது அதோட டைட்டில். ஓகேவா? ஸ்பானிஷ் ட்ராஜடி. அதோட சப்டைட்டில் என்னது அப்படின்னா ஹிரோனிமா இஸ் மேட் அகெயின் அப்படின்றது அதோட சப்டைட்டில் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். 1592 இது வந்து பப்ளிஷ் பண்ணிருப்பாங்க. இது வந்து ஒரு ரிவெஞ்ச் பிளே. ரிவெஞ்ச் பிளே அப்படின்னு சொன்னா அதே மாதிரிதான் உள்ள இருக்கிற கிங்க வந்து ஒருத்தன் கொன்றுவான். அது யாருன்னு சொல்லி அந்த கொலைகாரன் யாருன்னு சொல்லி அவனுக்கு ட்ராப் வச்சு அவனை கண்டுபிடிக்கிறது இதோட ஸ்டோரி. இது வந்து பயங்கர பயங்கர பெரிய ஸ்டோரி. அது மொக்க ஸ்டோரி. சரியா? பயங்கர லாங்கா போகும் இந்த ஸ்பானிஷ் ட்ராஜடி வந்து. அதனால வெறுமனையா கண்டென்ட் உள்ள இருக்கிற 4 பாயிண்ட்ஸ் மட்டும் தெரிஞ்சா போதும். அதை தாண்டி இதுக்கு வேற எதுவும் தெரிய வேணாம். ஸ்பானிஷ் ட்ராஜடி ஆர் ஹீரோனிமா இஸ் மேட் அகெயின் அப்படின்றது அதோட சப்டைட்டில் 1952 செனைக் ஆயிருக்கும். இட் இஸ் செனைக்கன் ட்ராஜடி ஆர் ரிவெஞ்ச் ட்ராஜடி அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? இதுக்குள்ள ஒரு பிளே வித்தின் பிளே இருக்கும். பிளே வித்தின் பிளே அப்படின்றது ஏன் யூஸ் பண்றாங்கன்னு சொல்லி கொடுத்திருக்கேன்ல. எதுக்கு யூஸ் பண்றாங்க பிளே வித்தின் பிளே அப்படின்ற டெக்னிக்க? ஏன் பிளே வித்தின் பிளே யூஸ் பண்றாங்க எல்லாத்துலயும்? ஹாம்லெட்ல கூட பிளே வித்தின் யார் பிளே ஒரு இருக்கும். ஏன் குற்றவாளின்னு ஹாம்லெட்ல பிளே கண்டுபிடிக்கிறது. வித்தின் பிளே இருக்கும்? குற்றவாளி முன்னாடியே ஒரு டிராமாவ போட்டு அவன் எப்படி கொலை பண்ணானோ அதே மாதிரி அந்த டிராமாவை நடத்திட்டு இருந்தாங்க அப்படின்னு சொன்னா குற்றம் செஞ்சவனுக்கு படபடன்ட்டு வருமா, ஒரு கில்ட் வருமா, ஒரு கில்ட்ல அவனுக்கு படபடன்ட்டு ஒரு மாதிரி வருமா, அப்ப அதை வச்சு அவனை கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்றதுக்காக அந்த காலத்துல என்ன பண்ணிருக்காங்க, பிளே வித் பிளே அப்படின்ற ஒரு ட்ராப் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. அதான் வந்து மவுஸ் ட்ராப்னு சொல்றோம். ஓகேவா? சோ பிளே வித் பிளே வந்து எதுக்கு யூஸ் பண்றாங்க அப்படின்னா மவுஸ் ட்ராப்பா யூஸ் பண்றாங்க குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக. சோ ஸ்பானிஷ் ட்ராஜடி அப்படின்ற இந்த தாமஸ் கிட்டோட ஒர்க்குக்கு கீழே அந்த பிளேக்கு கீழே ஒரு பிளே வித் பிளே வருது. அதோட டைட்டில் என்ன அப்படின்னா சாலிமன் அண்ட் பிரெசிடா அப்படின்னு சொல்லி பாக்குறோம். இது ஆல்ரெடி நெட் கொஸ்டின். சாலிமன் அண்ட் பிரெசிடா அப்படின்னு சொல்லிட்டு இதுல ஒரு கோஸ்ட் வந்து அப்பியர் ஆகும். அந்த கோஸ்டோட நேம் என்ன அப்படின்னா டான் ஆண்ட்ரியா அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? இதெல்லாம் அதுல வர இம்பார்ட்டன்டான பாயிண்ட்ஸ். தென் நெக்ஸ்ட் பாயிண்ட் அப்படின்னு பார்க்கும்போது தாமஸ் ஹேவுட்னு ஒரு ரைட்டர். ஓகேவா? அவர் வந்து ஃபியூச்சர்ல வரப்போற ரைட்டர். ஐ மீன் தாமஸ் கிட்டுக்கு அப்புறம் வரப்போற ஒரு ரைட்டர் வந்து தாமஸ் ஹேவுட் அப்படின்னு பாக்குறோம். தாமஸ் ஹேவுடோட ஒர்க் என்னது அப்படின்னா அப்பாலஜி ஃபார் ஆக்டர்ஸ் ஒரு ஒர்க் எழுதியிருப்பாரு 1612. ஒரு கண்டெம்பரரி ரைட்டர்ஸ் ஐ மீன் தாமஸ் கிட்டுக்கு அப்புறம் நிறைய ரைட்டர்ஸ் வந்திருப்பாங்கல்ல, அவங்களுக்குள்ள ஒரு கன்ஃபியூஷன் வந்துடும். என்ன கன்ஃபியூஷன் அப்படின்னு சொன்னா தாமஸ் கிட்டு வந்து ஸ்பானிஷ் ட்ராஜடியை ப்ரொடியூஸ் பண்ணல அப்படின்னு சொல்லி ஒரு கன்ஃபியூஷன் வந்துடும். என்ன பண்ணிடுவாங்க, தாமஸ் கிட்டு வந்து ஒரே ஒரு ஃபேமஸான ஒர்க் தான் எழுதியிருப்பாரு ஸ்பானிஷ் ட்ராஜடி. அந்த ஸ்பானிஷ் ட்ராஜடி அப்படின்ற அந்த ஒர்க்கை தாமஸ் கிட்டு வந்து ப்ரொடியூஸ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற கிரிட்டிக்ஸ்குள்ள ஒரு கன்ஃபியூஷன் வந்துடும். அப்போ எல்லாரும் டவுட் பட ஆரம்பிச்சிருப்பாங்க தாமஸ் கிட்ட எழுதல அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தாமஸ் கிட்டுக்காக சப்போர்ட் பண்ணி தாமஸ் ஹேவுட் என்ன பண்ணுவாரு அப்படின்னு சொன்னா அவரோட அப்பாலஜி ஃபார் ஆக்டர்ஸ்ல சப்போர்ட் பண்ணி என்ன சொல்லிருப்பாரு, தாமஸ் கிட்டு தான் வந்து ஸ்பானிஷ் ட்ராஜடி எழுதினாரு அப்படின்னு சொல்லி ஒரு பாயிண்ட் வந்து அதுல கொடுத்திருப்பாரு. இது வந்து மேபி கேட்கலாம், அதுக்காக அந்த பாயிண்ட் இன்சர்ட் பண்ணிருக்கேன். ஸ்பானிஷ் ட்ராஜடி தாமஸ் கிட்டோட ஒர்க் தாமஸ் கிட் எழுதல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லும் போது தாமஸ் ஹேவுட் என்ன பண்ணாரு, அப்பாலஜி ஃபார் ஆக்டர்ஸ் அப்படின்னு அவரோட ஒர்க்குக்கு கீழே தாமஸ் கிட் தான் வந்து ஸ்பானிஷ் ட்ராஜடி எழுதினாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சப்போர்ட்டிங் பாயிண்டா அதை வந்து எழுதி விட்டுருப்பாரு. கீழே வந்து மக்களுக்கு தெரியணும் அப்படின்றதுக்காக அதை பண்ணிருப்பாரு. ஓகேவா? சோ இவ்வளவுதான் வந்து இதுல வர தாமஸ் கிட்ட பொறுத்தவரை இம்பார்ட்டன்டான பாயிண்ட். கிளியரா? தாமஸ் கிட் அப்படின்னாலே எந்த அகாடமிக்கும் போல, சாரி எந்த யூனிவர்சிட்டிக்கும் போல, ஸ்பானிஷ் ட்ராஜடின்றது இம்பார்ட்டன்டான ஒர்க். அதுல சப்டைட்டில் என்ன அப்படின்னா ஹீரோனிமா இஸ் மேட் அகெயின். அதுல வர பிளே வித் பிளே என்ன அப்படின்னா சாலமன் அண்ட் பிரெசிடா அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அதுல ஒரு பேய் வருது. அந்த பேயோட நேம் என்ன அப்படின்னா டான் ஆண்ட்ரியா அப்படின்னு பாக்குறோம். தாமஸ் ஹேவுட் சப்போர்ட் பண்ணிருக்காரு அவரோட அப்பாலஜி ஃபார் ஆக்டர்ஸ் அப்படின்ற ஒர்க்குக்கு கீழே. ஓகேவா? இந்த ஸ்பானிஷ் ட்ராஜடி அப்படின்ற ஒர்க்கு கீழே வர கேரக்டர்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. ஹீரோனிமா அப்படின்றவன் தான் ப்ரோட்டகனிஸ்ட். அதனாலதான் அதோட சப்டைட்டில் என்ன வந்திருக்கு அப்படின்னா ஹீரோனிமா இஸ் மேட் அகெயின் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. ஓகேவா? சோ ஹீரோனிமா ஹி இஸ் அ ப்ரோட்டகனிஸ்ட். தென் இதுல வர ஒரே ஒரு ஃபீமேல் கேரக்டர் யாருன்னா பெல் இம்ப்ரியா. மேபி மேட்ச் த ஃபாலோயிங்ல பெல் இம்ப்ரியாவை கொடுத்து இதுங்க எதுல வர்ற கேரக்டர்னு சொல்லி கேட்கலாம். அதனால தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஹீரோனிமா தெரியணும், பெல் இம்ப்ரியா தெரியணும், அதுக்கப்புறம் இங்க ஒரு பேயோட நேம் வருமே. எஸ், கோஸ்டோட நேம் நான் மேல ஆல்ரெடி சொல்லிட்டேன். கோஸ்டோட நேம் என்ன? Don Andrea. டான் ஆண்ட்ரியா. கோஸ்டோட நேம் என்ன? டான் ஆண்ட்ரியா அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? தென் இதுல இந்த பிளேயர் பொறுத்தவரை ஒரு வித்தியாசமான பாயிண்ட் என்ன அப்படின்னு சொன்னா ரிவெஞ்ச்னே ஒரு கேரக்டர் இருக்கும். ஓகேவா? கேரக்டரோட நேம என்ன வேணாலும் வச்சுக்கலாம். உங்க பேரா வச்சுக்கலாம், என் பேரா வச்சுக்கலாம், யார் பேரா வேணாலும் கேரக்டரோட நேமா வச்சுக்கலாம். ஆனா ஆத்தர் என்ன பண்ணிருப்பாரு, ரிவெஞ்ச்னு ஒரு கேரக்டரை கொடுத்திருப்பாரு. ஓகேவா? ரிவெஞ்ச் அப்படின்றது நம்ம ஆண்ட்ரியாவோட கம்பானியனா வருவாங்க. அந்த பேயோட கம்பானியனா ரிவெஞ்ச் அப்படின்னு ஒரு கேரக்டர் கூட சுத்திக்கிட்டே இருக்கும். சோ ரிவெஞ்ச் அப்படின்றது ஒரு ஒரு எமோஷன், உள்ள இருக்கிற ஒரு ஃபீலிங்ஸ். அந்த ஃபீலிங்க்கும் அந்த எமோஷனுக்கும் ஒரு கேரக்டர் உருவத்தை கொடுத்து அது பேசினா எப்படி இருக்கும், அதோட சைடுல இருந்து அந்த விஷயத்த ஃபோக்கஸ் பண்ணா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரிவெஞ்ச் அப்படின்னு ஒரு கேரக்டர் இதுல கொடுத்திருப்பாங்க. ஓகேவா? புரிஞ்சுச்சா? ரிவெஞ்ச்னு சொல்ல என்ன சொல்றேன்னு புரிஞ்சுச்சா இல்ல குழப்புறேனா? புரியுதுக்கா. புரியுது. ஓகேவா? சோ ஸ்பானிஷ் ட்ராஜடியோட சப்டைட்டில் என்னன்னு தெரியணும், அதுக்குள்ள வர பிளே வித் பிளே என்னன்னு தெரியணும், வர இம்பார்ட்டன்டான கேரக்டர்ஸ்ல ப்ரோட்டகனிஸ்ட் யாரு, ப்ரோட்டகனிஸ்டோட லவர் யாரு, தென் அந்த பேயோட பேர் என்ன, ரிவெஞ்ச்னு ஒரு கேரக்டர் உள்ள வருது, இது மட்டும் தெரிஞ்சா போதும். ஹீரோனிமா, பெல் எம்ப்ரியா,
கோஸ்ட் ஆஃப் டான் ஆண்ட்ரியோ தான் அந்த பேயோட பேரு. அப்புறம் ரிவெஞ்ச் அப்படின்னு ஒரு கேரக்டர் வருது. அது வந்து ஒரு கம்பானியனா ரியல் கேரக்டரா உள்ளுக்குள்ள சுத்திக்கிட்டு வருது அப்படின்னு மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? தென் தாமஸ் கிட்டோட அதர் ஒர்க்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஹாம்லெட்னு ஒரு ஒர்க் எழுதியிருப்பா. அப்ப வெறும் ஹாம்லெட் யாரோடது? ஷேக்ஸ்பியர் ஷேக்ஸ்பியர் ஷேக்ஸ்பியரோடது. ஓகேவா? அப்போ கிங் லியர் ஷேக்ஸ்பியர் யாரோடது? அதுல ஸ்பெல்லிங் மட்டும் மாத்தி என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா தாமஸ் கிட்ட எழுதியிருப்பாரு. LEIR அப்படின்னு சொல்லிட்டு. கொரோனலியா King அப்படின்னு சொல்லி Lear. இந்த கேரக்டர் எதுல வரும்? கிங் லியர்ல வர ஒரு கேரக்டர். ஓகேவா? அப்போ தலைவரோட ரிமைனிங் இருக்கிற 3 ஒர்க்குமே டைட்டில் எதுல இருந்து எடுத்துருப்பாருன்னா ஷேக்ஸ்பியரோட டைட்டில் இந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு ஹாம்லெட், கிங் லியர், கொரோன்லியா அப்படின்றது ஒரு பொண்ணோட பேரு, ஒரு டாட்டரோட பேரு. அவங்க எதுல வருவாங்க அப்படின்னா கிங் லியர்ல ஒரு இம்பார்ட்டன்டான கேரக்டரா வருவாங்க. ஓகேவா? இது போக இருக்கிற கேரக்டர்ஸ், இது போக இருக்கிற பிளேஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஃபேரம்னு ஒரு ஒர்க் எழுதியிருப்பாரு. ஆட்ரன் ஆஃப் ஃபீவர்ஷம்னு ஒரு ஒர்க் எழுதியிருப்பாரு. இவ்வளவுதான் வந்து தாமஸ் கிட்ட. கிளியரா? கிளியர் இருக்கும். நெக்ஸ்ட் கடைசியா இருக்குது தாமஸ் நாஷ். இருக்கிறதுலே அதிகமா எழுதுனது யாருன்னா தாமஸ் நாஷ். தாமஸ் லாஜுக்கு நம்ம ஒரே ஒரு இம்பார்ட்டன்டான ஒர்க் மேல பார்த்தோம். என்ன பார்த்தோம்? அவர் தான் என்ன பண்ணிருப்பாரு? ஃபர்ஸ்ட் ரிப்ளை எது கொடுத்திருப்பாரு? ஸ்கூல் ஆஃப் அபியூஸ் ஸ்கூல் ஆஃப் அபியூஸ்க்கு என்னன்னு கொடுத்திருப்பாரு ஃபர்ஸ்ட் ரிப்ளை? Defense of poetry. டைட்டில் என்னடா? டிஃபென்ஸ் ஆஃப் பொயட்ரி அப்படின்னு சொல்லி அவர் கொடுத்திருப்பாருன்னு சொல்லி பார்த்தோம். டிஃபென்ஸ் ஆஃப் பொயட்ரிக்கு அடுத்த ஒர்க் என்ன வரும்? ஒரு வேர்ட் சொல்லி கொடுத்தலாம். ஒருத்தங்க வந்து டிஃபெண்ட் பண்ண போறாங்க அப்படின்னா வர ஆபத்தை என்ன பண்ணுவோம்? என்ன வரும்? அலாரம் வந்து வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அலாரம்க்கு அடுத்த ஒர்க் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஆல்பபெட்டை மட்டும் ஞாபகம் வச்சுட்டு கடைசி வேர்டை ஞாபகம் வச்சுக்கோன்னு சொல்லலாம். வாட் இஸ் தட்? சிசிலஸ் மெட்டமார்போசிஸ் அப்படின்னு சொல்லி அடுத்த ஒர்க் வரும். அதுக்கு அடுத்த ஒர்க் டெவில் கான்ஜர்ட் அப்படின்றது அடுத்த ஒர்க். இது வந்து அவரோட ஓப்பனிங்ல வர 4 ஒர்க்ஸ்னு பார்த்தோம். பிளேஸ் என்னெல்லாம் பார்த்தோம்? பிளேஸ்க்கு நான் கதை சொன்னல. லாஜ்ல இருந்து என்ன போனோம் எல்லாரும்? கிரிமியன் வார் the wounds of civil war அப்படின்னு சொல்லி பாக்குறோம். Looking Glass. பார்த்துட்டு இருக்கோம். London and England. லுக்கிங் கிளாஸ் ஆஃப் லண்டன் அண்ட் இங்கிலாந்து அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அது யார் கூட கொலாபரேட் பண்ண பிளே? Green. Robert Greene. ராபர்ட் கிரீன் ராபர்ட் கிரீன் கூட கொலாபரேட் பண்ண பிளே அப்படின்னு சொல்லி பாக்குறோம். Roselyn. அடுத்த ரெண்டு ஒர்க் என்னது? ரோஸ்லின். அங்க இருக்கிற பொண்ணோட பேர் என்னன்னா ரோஸ்லின் பார்த்தா அந்த As you ரோஸ்லின் like கேரக்டர் it. எதுல அப்பியர் ஆவாங்க? ஷேக்ஸ்பியரோட ஆஸ் யூ லைக் இட்ல வர ஒரு இம்பார்ட்டன்டான A கேரக்டர் fig பார்த்தோம். of லாஸ்ட் ஒர்க் Momus. கேர்ள்ஸ்க்கு என்ன பிடிக்கும்? ஃபிக் ஆஃப் Lodge. மூமஸ். இவ்வளவு ஒர்க்ஸும் யாரோடது? லாஜோடது. ஓகேவா? சோ லாஜ குழப்பிக்க கூடாது. லாஜ்ல இருந்து தான் நம்ம சிவில் வார பாக்குறோம். லாஜுக்குள்ள இருந்து அந்த கிளாஸ் வழியா தான் சிவில் வார்ல என்ன நடந்துட்டு இருக்குன்னு பாத்துட்டு இருக்கோம். லாஜ் தான் என்ன பண்ணாரு? டிஃபெண்ட் பண்ணாரு. டிஃபெண்ட் வரதுக்கு முன்னாடி அலாரம் அடிச்சிச்சு. அப்புறம் மெட்டமார்போசிஸ் அப்படின்னு சொல்லி சிஸ்லர் மெட்டமார்போசிஸ்னு ஒரு ஒர்க்க பார்த்தோம். அப்புறம் ஃபிக் ஆஃப் மோமோஸ் அப்படின்ற கதையோட நம்ம அதை முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? அடுத்து தாமஸ் நாஷோட ஒர்க். தாமஸ் நாஷ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவர் கொலாபரேட் பண்ண ஒர்க், கொலாபரேட் யார் கூட பண்ணிருப்பாருன்னா வில்லியம் ஷேக்ஸ்பியர் கூட கொலாபரேட் பண்ணிருப்பாரு. எந்த இதுல அப்படின்னு சொன்னா ஹென்ரி தி 6 பார்ட் 1ல. அப்போ பார்ட் 2 யார் கூட கொலாபரேட் பண்ணிருப்பாங்க? Henry the 6 part 2. Thomas Lodge. Thomas Lodge. லார்ஜ். எஸ், இங்க இருக்கு பாருங்க. ஹென்ரி தி 6 பார்ட் 2 வந்து யார் கூட கொலாபரேட் பண்ணிருப்பாங்க அப்படின்னா லார்ஜ் கூட. ஃபர்ஸ்ட் யாரோடது அப்படின்னா தாமஸ் நாஷ் கூட அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? சோ தாமஸ் நாஷ் கூட கொலாபரேட் பண்ண பிளே அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஹென்ரி தி 6 பார்ட் 1 அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? சோ வில்லியம் ஷேக்ஸ்பியர், தாமஸ் நாஷ் வந்து இம்பார்ட்டன்டான ரைட்டரு. வில்லியம் ஷேக்ஸ்பியர் கூட ஒரு கொலாபரேட் பண்ண பிளே வந்து ஹென்ரி தி 6 பார்ட் 1. அப்புறம் கிறிஸ்டோபர் மார்லோ கூட ஒரு கொலாபரேட் பண்ண பிளே அப்படின்னு பார்க்கும்போது டிடோ தி குயின் ஆஃப் கார்த்தேஜ் அப்படின்னு பாக்குறோம். ஓகேவா? டிடோ தி குயின் ஆஃப் கார்த்தேஜ்ல யார் கொலாபரேட் பண்ணிருப்பா அப்படின்னா தாமஸ் நாஷ். ஹென்ரி தி 6 பார்ட் 1ல யார் கொலாபரேட் பண்ணிருப்பானா தாமஸ் நாஷ். பார்ட் 2ல யார் கொலாபரேட் தாமஸ் பண்ணிருப்பா? லாட்ஜ். தாமஸ் லாட்ஜ் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் இவங்களோட ஃபர்ஸ்ட் ஒர்க் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அனாட்டமி ஆஃப் அப்சர்டிட்டி அப்படின்னு ஒரு ஒர்க் எழுதிருப்பாங்க. ஓகே, அனாட்டமி நிறைய ஒர்க்ஸ் படிச்சிருக்கோம். அந்த அனாட்டமி ஆஃப் அப்சர்டிட்டி அப்படின்னு யார் ஒர்க் எழுதிருப்பா அப்படின்னா தாமஸ் நாஷ் எழுதிருப்பாங்க. 1589ல வந்து எழுதிருப்பாங்க. ஓகேவா? தென் இவங்க இன்னொருத்தவங்களோட ஒர்க்குக்கு ப்ரிஃபேஸ் எழுதி கொடுத்திருப்பாங்க. அது யாரோட ஒர்க் அப்படின்னா ராபர்ட் கிரீனோட மெனஃபென் அப்படின்ற ஒர்க்குக்கு. மெனஃபென் கூட இன்னொரு ஒர்க் ஃபர்ஸ்ட்ல பப்ளிஷ் இருக்கும், பீல ஸ்டார்ட் ஆகும். அது என்ன ஒர்க்? ஷேக்ஸ்பியர் கூட அதுல இருந்து கொஞ்சம் திங்ஸ் ஆட்டே போட்டாருன்னு சொல்லி கோவப்பட்டிருப்பாங்களா? பாண்டஸ்கோ. பாண்டஸ்கோ அப்படின்ற அந்த ஒர்க் Winter's Tale. எதுக்கு கண்டென்ட் எடுத்திருப்பாரு ஷேக்ஸ்பியர்?
விண்டர்ஸ் டேல இருந்து எடுத்திருப்பாங்க. ஓகேவா? சோ அதுல வந்த ஒர்க் தான் மெனஃபென் அப்படின்னு பாக்குறோம். ராபர்ட் கிரீனோட மெனஃபெனுக்கு யாரு ப்ரிஃபேஸ் எழுதியிருப்பா அப்படின்னு சொன்னா தாமஸ் நாஷ் வந்து எழுதியிருப்பாங்க. ஓகேவா? சோ இது வரைக்கும் படிங்க. ஃபர்ஸ்ட் அனாட்டமி ஆஃப் அப்சர்டிட்டி அவங்களோட ஒர்க், தென் ப்ரிஃபேஸ் யாருக்கு எழுதியிருப்பாங்க அப்படின்னு சொன்னா ராபர்ட் கிரீனோட மெனஃபெனுக்கு எழுதியிருப்பாங்கன்னு மட்டும் படிங்க. நெக்ஸ்ட் நம்ம கீழ இருக்கிற ஒர்க்ஸ் எல்லாம் படிச்சுட்டு நம்ம மேல வருவோம். சரியா? சோ ஃபர்ஸ்ட் வந்து அனாட்டமி ஆஃப் அப்சர்டிட்டி, அப்புறம் ப்ரிஃபேஸ் எழுதுனது வந்து ராபர்ட் கிரீனோட மெனஃபென் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். பிகாஸ் நான் எல்லாத்தையும் பிகினிங்ல சொல்லி கொடுத்தா இம்பார்ட்டன்டான ஒர்க்ஸ் நீங்க மறந்துடக்கூடாது. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்டான ஒர்க் அப்படின்னு சொல்லி பார்த்தா தி அன்ஃபார்ச்சுனேட் டிராவலர் ஆர் தி லைஃப் ஆஃப் ஜாக் வில்டன் அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் பிகாரஸ்க் நாவல். ஃபர்ஸ்ட் ட்ராஜடி என்ன, ஃபர்ஸ்ட் காமெடி என்ன, ஃபர்ஸ்ட் பேலட் என்ன, இந்த மாதிரி நம்ம ஒவ்வொன்றும் பார்த்திருக்கோம். அதே மாதிரியே ஃபர்ஸ்ட் பிகாரஸ்க் நாவல். பிகாரஸ்க்னா என்னது? என்ன ஜான்ரா பிகாரஸ்க்னா? ஹீரோ பிகாரஸ்க்னா என்ன? ஹீரோ வந்து ரோகா என்ன இருப்பாங்க. ஜான்ரா? என்ன ரோகா இருப்பாங்க. ஹீரோ வந்து எப்படி இருப்பாரு? ஹீரோ வந்து ரோகா இருப்பாங்க. பிகாஸ் அந்த காலத்துல என்ன இருப்பாங்க, ஹீரோனா ரொம்ப நல்லவனா இருக்கணும், எந்த கெட்டதும் பண்ணவே கூடாது, அவனுக்குன்னு ஒரு ஐடியாலஜிஸ், அவனுக்குன்னு ஒரு பிரின்சிபல்ஸ், இந்த வடிவமைப்புல தான் அவன்லாம் இருக்கணும், இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் அவன் கூட இருந்தாதான் அவன் ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிரைட்டீரியாவை நமக்கு கொடுத்திருந்தாங்க. அந்த கிரைட்டீரியாவை பிரேக் பண்ற மாதிரி தான் பிகாரஸ்க் அப்படின்ற ஒரு ஜான்ராவை எடுத்துட்டு வந்தாங்க. பிகாரஸ்க்னா என்ன அப்படின்னு சொன்னா, ஹீரோ வந்து ஒரு ரோகா இருப்பான். ரோகானா ரவுடித்தனம் பண்ணிட்டு எல்லாத்தையும் போட்டு அடிச்சுக்கிட்டு மிதிச்சுக்கிட்டு அந்த மாதிரி இருப்பான். ஓகேவா? அதுதான் வந்து நம்ம பிகாரஸ்க் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். சோ ஃபர்ஸ்ட் பிகாரஸ்க் நாவல் என்ன அப்படின்னு சொன்னா தி அன்ஃபார்ச்சுனேட் டிராவலர் ஆர் தி லைஃப் ஆஃப் ஜாக் வில்டன் அப்படின்னு பாக்குறோம். தாமஸ் யாரோட work? நாஷ். தாமஸ் நாஷோடது. யாருக்கு டெடிகேட் பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொன்னா ஹென்ரி விர்த்ரோஸ்லி அப்படின்ற ஒருத்தருக்கு டெடிகேட் பண்ணிருப்பாங்க. ஹி இஸ் ஏர்ல் ஆஃப் சதம்டன் அப்படின்னு பாக்குறோம். சதம்டன் அப்படின்றது ஒரு இடத்தோட பேரு. அதுக்கு அவங்க தான் ஏர்லா இருந்திருப்பாங்க. யாரு அப்படின்னா ஹென்ரி விர்த்ரோஸ்லி அப்படின்னு சொல்லி பாக்குறோம். சோ அவங்களுக்கு தான் அதை டெடிகேட்டும் பண்ணிருப்பாங்க. ஓகேவா? அடுத்து இம்பார்ட்டன்டான ஒர்க் தான் அன்ஃபார்ச்சுனேட் டிராவலர். அதுக்கு அடுத்தது ஐசில் ஆஃப் டாக்ஸ்னு ஒரு ஒர்க் எழுதிருப்பாங்க. இது ஆல்ரெடி நெட் கொஸ்டின். ஐசில் ஆஃப் டாக்ஸ் அப்படின்ற ஒர்க் என்ன பண்ணிருவாங்கன்னா இது ஒரு சட்டாரிக்கல் காமெடி. இதை தொலைச்சிருவாங்க. எழுதிருப்பாங்க, எழுதிட்டு அதோட மேனுஸ்கிரிப்ட தொலைச்சிருவாங்க. இது யார் கூட கொலாபரேட் பண்ண எழுதின ஒர்க் அப்படின்னா பென் ஜான்சன் கூட கொலாபரேட் பண்ணி எழுதின ஒர்க். ஓகேவா? சோ தாமஸ் நாஷ் நிறைய கொலாபரேஷன் பண்ணி வச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் கொலாபரேஷன் வில்லியம் ஷேக்ஸ்பியரோட ஹென்ரி தி சிக்ஸ்த் பார்ட் 1, தென் பெரிய ஆளு கிறிஸ்டோபர் மார்லோட டிடோ தி குயின் ஆஃப் கார்த்தேஜ்லயும் கொலாபரேஷன் தான். அடுத்தது பென் ஜான்சன் கூட ஐசில் ஆஃப் டாக்ஸ் அந்த ஒர்க்லயும் கொலாபரேஷன் தான். ஆனா எழுதின ஒர்க்கை தொலைச்சிட்டாரு. ஓகேவா? அதுக்கு அடுத்தது வந்து ராபர்ட் கிரீனோட மெனஃபனுக்கு ப்ரிஃபேஸ் எழுதி கொடுத்திருப்பாங்க. அப்போ இவ்ளோ ஒர்க் வந்து வேற ஆள் கூட சேர்ந்து பண்ணிருக்காங்க. வில்லியம் ஷேக்ஸ்பியர், கிறிஸ்டோபர் மார்லோ, ராபர்ட் கிரீன் அண்ட் கடைசியா நம்ம பார்த்தா பென் ஜான்சன். அப்ப 4 பேர் கூட வேற ஒர்க்ல வந்து கொலாபரேட் ஆயிருக்காரு, ஹெல்ப் பண்ணி கொடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அது போக நம்ம படிச்சது 2 ஒர்க் தான். ஒன்னு அனாட்டமி ஆஃப் அப்சர்டிட்டி 1589 பப்ளிகேஷன், அப்புறம் அன்ஃபார்ச்சுனேட் டிராவலர் வந்து ஃபர்ஸ்ட் பிகாரஸ்க் நாவல் அப்படின்னு பாக்குறோம். கிளியரா இது வர? கிளியர் தான். கிளியர். இது போக நம்ம படிக்க வேண்டியது 4 ஒர்க். இம்பார்ட்டன்ட் ஒர்க்னா பியர்ஸ் பனிலஸ் நெட் கொஸ்டின். இதோட சப்டைட்டில் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஹிஸ் சப்ளிகேஷன் டு தி டெவில் அப்படின்றதா இதோட சப்டைட்டில். இதுக்கு நான் கதையே வைக்கலடா, திருப்பி நீங்க படிச்சாதான் இது மனப்பாடம் ஆகும். ஓகேவா? பியர்ஸ் பனிலஸ் ஹிஸ் சப்ளிகேஷன் டு தி டெவில் அப்படின்றது ஒரு பேம்ப்ளெட். அது வந்து தாமஸ் நாஷோட இம்பார்ட்டன்டான பேம்ப்ளெட். அப்புறம் சம்மர்ஸ் லாஸ்ட் வில் அண்ட் டெஸ்டமென்ட்னு ஒரு ஒர்க் எழுதியிருப்பாரு. அப்புறம் கிரைஸ்ட் டியர்ஸ் ஓரம் ஜெருசலம்னு ஒரு ஒர்க் எழுதியிருப்பாரு. அப்புறம் டெரர்ஸ் ஆஃப் தி நைட்னு ஒரு ஒர்க் எழுதியிருப்பாரு. இந்த 4 ஒர்க்ஸ்மே அவரோட இம்பார்ட்டன்டான ஒர்க்ஸ். 4 ஒர்க்ஸ்மே டெஃபினட்டா தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? இவரை பொறுத்த வரைக்கும் நிறைய டெடிகேஷன் இருக்கும். இங்க பாத்தீங்களா, கிரைஸ்ட் டேர்ஸ் ஓவர் ஜெருசலம் அப்படின்றத ஒர்க்கை யாருக்கு டெடிகேட் பண்ணிருப்பாங்கன்னா எலிசபெத் ஸ்பென்சருக்கு வந்து பண்ணிருப்பாரு. ஓகேவா? டெரர்ஸ் ஆஃப் த நைட் அப்படின்றத ஒர்க்கை யாருக்கு டெடிகேட் பண்ணிருப்பாங்க அப்படின்னா லேடி எலிசபெத் கேரிக்கு டெடிகேட் பண்ணிருப்பாங்க. தட் இஸ் அ டாட்டர் ஆஃப் எலிசபெத் ஸ்பென்சர். சோ அம்மாக்கு டெடிகேட் பண்ண ஒர்க் வந்து கிரைஸ்ட் டியர்ஸ் ஓவர் ஜெருசலம். பொண்ணுக்கு டெடிகேட் பண்ண ஒர்க் என்னது அப்படின்னா டெரர்ஸ் ஆஃப் த நைட் ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ அம்மா பொண்ணு 2 பேருக்குமே டெடிகேட் பண்ணிருக்காங்க. அம்மாவோட பேர் வந்து எலிசபெத் ஸ்பென்சர், பொண்ணோட பேர் என்னன்னா லேடி எலிசபெத் கேரி அப்படின்னு சொல்லி பாக்குறோம். சோ அவங்களுக்கு டெடிகேட் பண்ண ஒர்க் வந்து கிரைஸ்ட் டியர்ஸ் ஓவர் ஜெருசலம். இவங்களுக்கு டெடிகேட் பண்ண ஒர்க்ஸ் வந்து டியர்ஸ் ஆஃப் த நைட்னு பாக்குறோம். இது போக பியர்ஸ் பனிலஸ் ஹிஸ் அப்ளிகேஷன் டு தி டெவில், சம்மர்ஸ் லாஸ்ட் வில் அண்ட் டெஸ்டமென்ட். சோ நீங்க என்ன ஞாபகம் வச்சுக்கணும், நாஷ் வந்து பெருசா வருவாரு. விஷயம் பெருசா வருவாருன்றதுமே கண் வந்து இமேஜினேஷனுக்கு போயிடும் ஆட்டோமேட்டிக்கா பிரெயின் வந்து. அதுல 4 பேர் வந்து எக்ஸ்ட்ரா பேருக்கு ஹெல்ப் பண்ணிருப்பாரு. ஃபர்ஸ்ட் பெரிய ஆளு வில்லியம் ஷேக்ஸ்பியர், அடுத்த பெரிய ஆளு கிறிஸ்டோபர் மார்லோ, அதுக்கு அடுத்தது ராபர்ட் கிரீனோட மெனஃபனுக்கு ப்ரிஃபேஸ் எழுதி கொடுத்திருப்பாரு. லாஸ்டா பென் ஜான்சன் கூட ஒரு சட்டாரிக்கல் காமெடிக்கல்ல வந்து கொலாபரேட் ஆயிருப்பாரு. தி ஐசில் ஆஃப் டாக்ஸ் அந்த ஒர்க் வந்து தொலைஞ்சே போயிடும். ஓகேவா? இதுக்கப்புறம் தான் நம்ம அவரோட ஒர்க்ஸ் ஃபுல்லா பார்க்க போறோம். அதுல ஃபர்ஸ்ட் அனாட்டமி ஆஃப் அப்சர்டிட்டி அப்படின்னு ஒரு ஒர்க் பாக்குறோம். அப்புறம் பியர்ஸ் பனிலஸ் ஹிஸ் அப்ளிகேஷன் டு தி டெவில், சம்மர்ஸ் லாஸ்ட் வில் அண்ட் டெஸ்டமென்ட், கிறிஸ்ட் டியர்ஸ் ஓவர் ஜெருசலம், டெரர்ஸ் ஆஃப் த நைட். அப்புறம் அவரோட ஃபர்ஸ்ட் பிகாரஸ்க் ஒர்க் வந்து அன்ஃபார்ச்சுனேட் டிராவலர். செப்பரேட் வந்து லைஃப் ஆஃப் ஜாக் வில்டன். நெட் கொஸ்டின் யாருக்கு டெடிகேட் பண்ணாங்க அப்படின்னா ஹென்ரி விர்த்ரோஸ்லி, ஆல் ஆஃப் சதம்டனுக்கு டெடிகேட் பண்ணாங்க. இவ்வளவுதான்டா தாமஸ் நாஷ். புரிஞ்சுச்சா? இவங்க 6 பேரும் நாளைக்கு படிச்சிடலாமா? கொஸ்டின் கேட்டா
இப்ப சொல்லிக் குடுத்த மாரியே ஃப்ளோல படிச்சிட்டீங்க அப்படின்னா ஞாபகம் இருக்கும் எக்ஸாம் வரைக்கும். விட்டுட்டீங்க அப்படின்னா மறந்து போயிரும். என்ன சொல்லிக் குடுத்தேன்னு மனப்பாடம் தனித்தனியா பண்ண முடியாது. ஓகேவா? இப்ப நான் யார மட்டும் சொல்லிக் குடுக்கல அப்படின்னா, மார்லோவ மட்டும் நான் சொல்லிக் குடுக்கல. ரிமைனிங் எல்லாத்தையுமே நம்ம கவர் பண்ணிட்டோம். இங்க இருக்கிற லில்லினா காமெடி, பீல்னா அம்மா அடிப்பாங்க, லாஜ்ல நின்னு நம்ம சிவில் வார் என்ன நடந்துட்டு இருந்துச்சுன்னு பார்த்துட்டு இருந்தோம். அவர் டிஃபெண்ட் பண்ணாருன்னு பார்த்தோம். ராபர்ட் கிரீனுக்கு ஷேக்ஸ்பியரை அறவே பிடிக்காது. கிட் ஒரே ஒரு ஒர்க் தான் உருப்படியா எழுதியிருப்பாரு, ஸ்பானிஷ் ட்ராஜடி. மீதி இருக்கிற 3 ஒர்க்குமே ஷேக்ஸ்பியரோட டைட்டில் தான் வரும். உர் ஹாம்லெட், கிங் லியர், கொரோலியா, ஃபீவர் டு ஆம்ஸ்டர்டம்னு என்னமோ ஒரு ஒர்க் எழுதியிருப்பாரு. ஓகேவா? அது வந்து தாமஸ் கிட்டோட ஒர்க். அப்புறம் கிறிஸ்டோபர் மார்லோ நான் இன்னும் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கல. அவருக்கு நான் பார்த்த ஒரே ஒரு ஒர்க் என்ன சொல்லிக் கொடுத்தேன், டிடோ அண்ட் குயின் கார்த்தேஜ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அது தாமஸ் நாஷ் கூட கொலாபரேட் பண்ண பிளே. எட்வர்ட் த செகண்ட் நானா தான் வாலண்டியரா சொல்லிக் கொடுத்தேன். எட்வர்ட் த செகண்ட் வந்து கே ஃபிக்ஷன் பத்தி எழுதியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் தாமஸ் நாஷ் பெருசா எழுதியிருப்பாரு. 4 பேர் கூட கொலாபரேட் பண்ணியிருப்பாரு. வேண்டாத ஒர்க் எல்லாம் மிடில் எழுதியிருப்பாரு. அம்மாக்கும் பொண்ணுக்கும் டெடிகேஷன் கொடுத்திருப்பாரு. ஃபர்ஸ்ட் பிகாரஸ்க்கு நாவல்னா தாமஸ் நாஷ் தான். கிளியர் கிளியர்? கிளியர்க்கா. Yes, ma'am. ஓகேடா. தேங்க்யூ 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 ஸோ மச். தேங்க்யூக்கா.